இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது யூனிட் எக்ஸசைஸ் 6ல் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு சம் தான் பாருங்கள். ப்ரூவ் தட் ஃபஸ்ட்டு காட் ஸ்கொயர் ஏ இன்ட்டு சீக்கன் ஏ மைனஸ் 1 divided by 1 plus sin a plus secant square a into secant a sin a minus 1 divided by 1 plus secant a equal to 0 ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி செகண்ட் டிவிஷனில் ஈக்குவல் டு 1 மைனஸ் 2 காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதைத்தான் இப்போ வீடியோ பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் இல்லை, இதுதான் நம்ம சேனல் பார்க்குற ஃபஸ்ட் டைமாக இருந்தாலும் சரி தான், தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ கொடுத்துருக்க கொஸ்டினை நான் ஃபஸ்ட்டு அப்படியே எடுத்து எழுதுகிறேன். ஸோ எனக்கு கொடுத்துருக்கிறது cot square a, இது first division, cot square a into secant a minus 1 divided by 1 plus sin a minus 1 divided by 1 plus secant a equal to 0. இதுதான் எனக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுக்கிறேன். இதை ஃபுல்லாக எடுக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா காட் ஸ்கொயர் ஏ அப்படின்றத எப்படி எழுதலாம் அப்படின்னு பாருங்கள். cos square a divided by sin square a ன்னு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா secant a minus 1 divided by 1 plus sin a. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த டினாமினேட்டரில் இருக்கிறது 1 ப்ளஸ் sin a இருக்குல்ல, இதோட காஞ்சுகேட்டால் மேலேயும் கீழேயே மல்டிபிள் பண்ண போகிறேன். ஓகேங்களா? 1 ப்ளஸ் sin a யோட காஞ்சுகேட் 1 மைனஸ் sin a டிவைடட் பை 1 மைனஸ் sin. ஸோ இதோட காஞ்சுகேட்டால் மேலேயும் கீழே மல்டிப்ளை பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ப்ளஸ்ஸு சீக்கன் ஸ்கொயரை எப்படி எழுதலாம்? 1 பை காஸ் ஸ்கொயர் a. அடுத்தது sin a மைனஸ் 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் sin a secant a. ஓகேங்களா? ஸோ இப்போ இதோட காஞ்சுகேட்டால் மேலே கீழே மல்டிபிள் பண்ண மாதிரி இதோட காஞ்சுகேட். ஓகேங்களா? sin a மைனஸ் 1 நான் என்ன பண்ணுறேன்? sin a ப்ளஸ் 1 sin a ப்ளஸ் 1ஆல் மேலே கீழே மல்டிபிள் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள். ஸோ அடுத்த ஸ்டெப்பு காஸ் ஸ்கொயர், இங்கே வந்து sin ஸ்கொயர், இங்கே வந்து 1 பை காஸ் ஸ்கொயர் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ இதை மல்டிபிள் பண்ணால் இந்த காஸ் ஸ்கொயருக்கு ஈக்குவலாக வரும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்? இந்த காஸ் ஸ்கொயர் ஏவை அப்படியே எழுதுகிறேன், சைன் ஸ்கொயர் ஏவை அப்படியே எழுதுகிறேன். சீக்கண்ட் ஏ மைனஸ் 1 மைனஸ் சைன் ஏ அப்படியே இருக்குது, டிவைடட் பை 1 ப்ளஸ் சைன் ஏ இன்ட்டு 1 மைனஸ் சைன் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஓகேங்களா? சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் அதே மாதிரி 1 பை காஸ் ஸ்கொயர் ஏ இன்ட்டு sin a minus 1 sin a plus 1. அப்போ என்ன வரும்? sin square a minus 1 divided by 1 plus secant a into sin a plus 1. ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள். cos square a divided by sin square a, இதை அப்படியே எழுதுகிறேன். secant a minus 1 minus sin a divided by 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ என்ன வரும்? காஸ் ஸ்கொயர் ஏ. நமக்கு வந்து ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டி ஃபார்முலாவில் சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1. அப்போ காஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா, அதே தான். ஓகேங்களா? ஸோ டிவைடட் பை 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ, அதே சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் 1. ஓகேங்களா? ஸோ சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் 1, அதாவது காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு மைனஸ் 1. இப்போ இதை உல்ட்டாவாக இருக்கிறதுனால என்ன பண்ணலாம்? மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏன்னு எழுதலாம், டிவைடட் பை 1 ப்ளஸ் சீக்கண்ட் ஏ இன்ட்டு sin a plus 1. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே காஸ் ஸ்கொயர் டீட்டா காஸ் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ மீதி என்ன இருக்குன்னு பாருங்கள். secant a minus 1 மைனஸ் sin a divided by sin square a minus 1 by 1 plus secant a sin a plus 1. ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள். secant a மைனஸ் 1 அப்படியே இருக்குது, 1 மைனஸ் sin ஏவும் அப்படியே இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை அப்படியே வச்சுக்கிட்டேன். செகண்ட் ஸ்டெப்பு 1 ப்ளஸ் secant a, இங்கே வந்து secant a மைனஸ் 1. ஸோ அப்போ இதை எப்படி எழுதலாம்? 1 ப்ளஸ் ஏனாலும் ஏ ப்ளஸ் பினாலும் பி ப்ளஸ் ஏனாலும் ஒன்று தான், அதை அப்படியே எழுதிட்டேன். ஓகேங்களா? அடுத்தது இங்கே வந்து 1 மைனஸ் sin a இருக்குது, இங்கே sin a ப்ளஸ் 1 இருக்குது. ஸோ இதை நான் மாற்றணும் அப்படின்னா எப்படி எழுதலாம்? 1 ப்ளஸ் sin ஏன்னு எழுதலாம். ஓகேங்களா? மைனஸ் 1. ஸோ இதை அப்படியே மாற்றிருக்கேன். ஸோ இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாமா?
ஏன்னா இங்கே இருக்கிறது இந்த சைடும் இந்த சைடு இருக்கிறது இந்த சைடும் ஓகேங்களா. ஸோ இந்த டேர்மை இந்த பக்கமும் இந்த டேர்மை இந்த சைடும் நான் மல்டிபிள் பண்ணுறேன். அப்படின்றப்ப சீக்கன் ஏ மைனஸ் ஒன்று இன்ட்டு சீக்கன் ஏ ப்ளஸ் ஒன்று ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி என்ன வரும் சீக்கன் ஸ்கொயர் ஏ மைனஸ் ஒன்று. அதே மாதிரி ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி என்ன வரும் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ. அடுத்தது மைனஸ் இந்த சைன் ஸ்கொயர் எந்த வரும்போது மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ ஓகேங்களா. டிவைடட் பை இது எல்லாத்தையும் அப்படியே மல்டிபிள் பண்ணுங்கள். சைன் ஸ்கொயர் ஏ சீக்கன் ஏ ப்ளஸ் ஒன்று 1 ப்ளஸ் சைன் ஏ ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சீக்கன் ஸ்கொயர் ஏ மைனஸ் ஒன்று அப்படின்றது 1 ப்ளஸ் டான் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த ஒன்று இந்த சைடு வரும்போது இந்த சீக்கன் ஸ்கொயர் ஏ மைனஸ் ஒன்று என்னவா மாறும் அப்படியே டான் ஸ்கொயராக மாறும் ஓகேங்களா. இதுக்கு ஃபுல்லாக டான் ஸ்கொயர் ஏ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் சீக்கன் சைன் ஸ்கொயர்ன்றது காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ. ஸோ இதுக்கு அடுத்த டேர்ம் பாருங்கள் கீழே இருக்கிறது சைன் ஸ்கொயர் ஏ அப்படியே இங்கே வந்து சீக்கன் ஏ ப்ளஸ் ஒன்று 1 ப்ளஸ் சைன் ஏன்றது வரும். கொடுத்துருக்கிறது முன்னாடி கொடுக்குறது அப்படியே எடுத்துகிட்டே இருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு டான் ஸ்கொயர் எப்படி எழுதலாம் அப்படின்னா சைன் ஸ்கொயர் ஏ பை காஸ் ஸ்கொயர் ஏன்னு எழுதலாம் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ டிவைடட் பை இங்கே இருக்கிறத அப்படியே எழுதுகிறேன் சைன் ஸ்கொயர் ஏ சீக்கன் ஏ ப்ளஸ் ஒன்று 1 ப்ளஸ் சைன் ஏ ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டினாமினேட்டர்லையும் நியூமரேட்டர்லையும் கேன்சல் பண்ணிட்டேன். மேலே மீதி என்ன இருக்குது சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ 0. ஸோ 0வுக்கு கீழே இதெல்லாம் அப்படியே எழுதலாம். ஸோ 0 பை எனிதிங் என்ன வரும் 0 தான் ஓகேங்களா. ஸோ அப்போ 0 பை எனிதிங் ஈக்குவல் 0. ஸோ இது வந்து என்னது ஆர்ஹெச்எஸ் ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் இந்த சம் ஹென்ஸு ப்ரூவ்டுன்னு முடிச்சிடலாம் ஓகேங்களா ஸ்டூடெண்ட். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா கொடுத்துருக்கிறத காஸ் ஸ்கொயர் ஏவை காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏன்னு மாற்றுறேன். இங்கே வந்து 1 ப்ளஸ் சைன் ஏ இருக்கிறத நான் 1 மைனஸ் சைன் ஏ காஞ்சுகேட்டால் மல்டிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி மேலே இருக்கிறதோட காஞ்சுகேட்டால் இந்த சைடு மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு கீழே டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர்னு வரும். 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏன்றது காஸ் ஸ்கொயர் ஏ. ஸோ காஸ் ஸ்கொயர் ஏ கேன்சல் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி தான் அந்த சீக்கன் ஸ்கொயரை காஸ் ஸ்கொயர் மாற்றினதுனால மேலே வந்து பார்த்தீங்கன்னா காஸ் ஸ்கொயர்னு வந்துடும். ஸோ அப்போ அதையும் கேன்சல் பண்ணிட்டா மீதி இருக்க டேர்மை மட்டும் பாருங்கள். ஸோ இங்கே வெறும் டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா சைன் ஸ்கொயர் ஏ இருக்குது. இங்கே வந்து 1 ப்ளஸ் சீக்கன் ஏ சைன் ஏ ப்ளஸ் ஒன்று இருக்குது. ஸோ அப்போ இந்த ரெண்டு டேர்மையும் நான் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே ஆர்டரில் இருக்க மாதிரி மாற்றி எழுதியிருக்கேன் இந்த ஸ்டெப். இங்கே வந்து சீக்கன் ஏ மைனஸ் ஒன்று இருக்குது. இங்கே 1 ப்ளஸ் சீக்கன் ஏ இருக்கா. ஸோ அப்போ சீக்கன் ஏ ப்ளஸ் ஒன்றுன்னு மாற்றிட்டேன். ஸோ இந்த டேர்மையும் நான் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் போட்டு நான் இங்கே மல்டிபிள் பண்ணிட்டேன் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடியது எனக்கு மீதி என்ன இருக்குன்னு பாருங்கள். ஸோ இது சீக்கன் ஏ மைனஸ் 1 இன்ட்டு சீக்கன் ஏ ப்ளஸ் 1. ஸோ இதையும் மல்டிபிள் பண்ணும்போது எனக்கு கிடைக்கக்கூடியது சீக்கன் ஸ்கொயர் ஏ மைனஸ் 1. அதேமாதிரி இதையும் மல்டிபிள் பண்ணும்போது எனக்கு கிடைக்கக்கூடியது 1 மைனஸ் சைன் ஏ 1 ப்ளஸ் சைன் ஏ. ஸோ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ. ஸோ இது வந்து டேன் ஸ்கொயருக்கு ஈக்குவல், இது வந்து காஸ் ஸ்கொயருக்கு ஈக்குவல். இது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் இந்த சைடு போகும்போது சைன் ஸ்கொயர் ஏ அப்படியே வரும். டினாமினேட்டரில் மேலே என்ன இருக்கோ இது ரெண்டையும் சேர்த்து எழுதுனா வரக்கூடியது தான் இது அப்படியே வரும் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஸ்டெப்பை அடுத்து நான் எப்படி எழுதியிருக்கேன் ஸோ அப்படியே இருக்கிறத எழுதியிருக்கேன். ஸோ இங்கே டான் ஸ்கொயர் எப்படி எழுதலாம் சைன் ஸ்கொயர் பை காஸ் ஸ்கொயர்னு எழுதலாம். காஸ் ஸ்கொயரை வந்து அப்படியே இருக்குது சைன் ஸ்கொயர் இருக்குது. ஸோ காஸ் ஸ்கொயர் கேன்சல் பண்ணால் சைன் ஸ்கொயர் மைனஸ் சைன் ஸ்கொயர் 0. 0 பை எனிதிங் 0 ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் ஹென்ஸ் ப்ரூவ்டு முடிஞ்சு ஓகேங்களா. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம செகண்ட் டிவிஷன் பார்ப்போமா. செகண்ட் டிவிஷனில் என்ன இருக்குன்னு பாருங்கள். டான் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 டிவைடட் பை டான் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 1 மைனஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் 2 காஸ் ஸ்கொயர். இதை தான் அவன் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கான். ஸோ இப்போ வழக்கம் போல் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடே எடுக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்தேன் அப்படின்னா 1 ப்ளஸ் டான் ஸ்கொயர் மேலே இருக்கிறதுக்கு நம்ம ஃபார்முலா கிடையாது, அதனால மேலே இருக்கிறத அப்படியே எழுதுறேன் மைனஸ் ஓகேங்களா. ஸோ கீழே இருக்கிறது 1 ப்ளஸ் டான் ஸ்கொயர் டீட்டா என்ன எழுதலாம் சீக்கன் ஸ்கொயர் டீட்டான்னு எழுதலாம். ஸோ இந்த மைனஸ் 2 காஸ் ஸ்கொயர் டீட்டா இந்த சைடு வரும்போது ப்ளஸ் 2 காஸ் ஸ்கொயர் டீட்டான்னு வரும் ஈக்குவல் டு 1 ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ண போகிறேன் இந்த டான் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் 1 டிவைடட் பை சீக்கன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் 2 இன்ட்டு காஸ் ஸ்கொயர் டீட்டாவை 1 பை சீக்கன் ஸ்கொயர் டீட்டான்னு எழுதலாம் ஓகேங்களா. அடுத்தது 1 எப்படி எழுதலாம் அப்படின்னு பாருங்கள். அடுத்த ஸ்டெப்பில் மாற்றலாம். 1 இப்போதைக்கு இருக்கட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சீக்கன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் 1
இங்கேயும் சீக்கன் ஸ்கொயர், இங்கேயும் சீக்கன் ஸ்கொயர். ஸோ சீக்கன் ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? நம்ம வழக்கம் போல் மேலே காஸ் ஸ்கொயர் எழுதலாம். இங்கே வந்து tan ஸ்கொயர் வந்து மைனஸ் அப்படின்னு மாறும். அதாவது ஃபஸ்ட்டு ரெண்டுமே டினாமினேட்டர் சேமா. ஸோ சீக்கன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிடுறேன். இது பாருங்கள், tan ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 1. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பாருங்கள், tan ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 1 டிவைடட் பை சீக்கன் ஸ்கொயர் தீட்டான்னு மாறும். கரெக்டாக? ஈக்குவல் டு 1. ஏன்னா மைனஸ் 1 ப்ளஸ் 2ன்றப்போ 1ன்னு மாறிடும். ஸோ இப்போ பிரித்து எழுதுங்க. tan ஸ்கொயர் தீட்டா அப்படின்றத எப்படி எழுதலாம்? சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 1. ஸோ இது ரெண்டுக்கும் தனியாக சீக்கன் ஸ்கொயர் தீட்டா டினாமினேட்டரில் ரெண்டையும் பிரிச்சுட்டேன்னு வச்சுக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் எப்படி எழுதும்? இந்த டிவிஷன், காமன் டிவிஷனை நான் மல்டிப்ளிகேஷனாக எழுதணும் அப்படின்னா மேலே இருக்க டேர்மை அப்படியே எழுதிட்டு இந்த டிவிஷனை மல்டிப்ளிகேஷனை எழுதுனா எப்படி எழுதலாம்? 1 பை சீக்கன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம். இந்த 1 பை சீக்கன் ஸ்கொயர் தீட்டாவை இங்கேயே கூட மாற்றலாம். சரி, சீக்கன் ஸ்கொயர் தீட்டாவை எப்படி மாற்றலாம்? 1 பை காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாமா? ஓகேங்களா? சீக்கன் ஸ்கொயர் தீட்டாவை 1 பை காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, இந்த டினாமினேட்டர் டிவிஷன் மல்டிப்ளிகேஷனாக மாறுச்சுன்னா டினாமினேட்டரில் இருக்கிறது அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாறுமா? ஓகேங்களா? அதுக்கப்புறம் 1 பை சீக்கன் ஸ்கொயர் தீட்டா எப்படி எழுதலாம்? காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம். ஓகேங்களா? ஈக்குவல் டு 1. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா கேன்சல். மீதி என்ன இருக்குது? சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. அவ்வளோதான். இந்த சைன் ஸ்கொயர் தீட்டா இதெல்லாம் மல்டிபிள் 1ன்றப்போ சேம் தான். ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. ஓகேங்களா? ஹென்ஸ் ப்ரூவ்டு. முடிஞ்சு. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சம்மு. கொஞ்சம் நம்ம என்ன எதை நோக்கி போகிறோம் அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சோம்னாலே ஈஸியாக செஞ்சிடலாம். ஓகேங்களா? பாருங்கள், இங்கே tan ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1, tan ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 1 இருக்குது. 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா சீக்கன் ஸ்கொயர் தீட்டான்னு மாறலாம். ஏன்னா காஸ் ஸ்கொயரும் சீக்கன் ஸ்கொயரும் ஒன்றுக்கு ஒன்று ரெசிப்ரோக்கல் அப்படின்றப்ப இதை நான் சீக்கன் ஸ்கொயராக மாற்றிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், இந்த tan ஸ்கொயர் மைனஸ் 1 இங்கே வந்து இந்த 2 காஸ் ஸ்கொயர் தீட்டாவை சீக்கன் ஸ்கொயர்னு எழுதலாம். 1 பை சீக்கன் ஸ்கொயர்னு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், tan ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி இது ரெண்டு சீக்கன் ஸ்கொயரும் காமன் அப்படின்றதுனால பொதுவாக எடுத்து எழுதும்போது மைனஸ் 1 ப்ளஸ் 2வையும் ஆட் பண்ணும்போது எனக்கு ப்ளஸ் 1ன்னு கிடச்சிடும். ஸோ tan ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 1 ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. ஏன்னா இதே ஆட் பண்ணிங்கன்னா 1 தான். நெக்ஸ்ட் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா இதுக்கும் காமன். ஸோ அப்போ tan ஸ்கொயர் தீட்டாவை சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு போட்டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டாவை 1 பை காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு பிரிச்சுட்டேன். இதையும் அடுத்து ப்ளஸ் போட்டு 1 பை சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. ஓகேங்களா? ஸோ 1 பை சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இந்த டினாமினேட்டர் டிவிஷனை நான் மல்டிப்ளிகேஷனாக மாற்றினேன் அப்படின்னா கீழே இருக்க டேர்ம் அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாறும். காஸ் ஸ்கொயர் தீட்டா கேன்சல் ஆயிரும். ஸோ சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுக்கு தேவையானது. ஹென்ஸ் ப்ரூவ். ஓகேங்களா? வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் யூனிட் எக்ஸசைஸ் 6ல் இருக்கக்கூடிய இந்த செகண்ட் சம் தான். ஸோ இதை பற்றி தான் வீடியோ பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் சரி தான், தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸில் போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் சம் பார்த்துருக்கீங்க. கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். இதை நம்ம வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ரைட் சைடு இருக்கதா. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் நான் லெஃப்ட் சைடை சூஸ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு இது வந்து ஃபுல்லாகவே என்ன அப்படின்னா இது வந்து ஸ்கொயர் வந்து இந்த டேர்முக்கு ஸ்கொயர் அப்புறம் இந்த டேர்முக்கு ஸ்கொயர் தான். ரெண்டு டேர்முக்கும் சேர்த்து ஸ்கொயர் அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஏ, இது பி, இது சி, அதாவது 3 டேர்ம்ஸு ஹோல் ஸ்கொயர் இருக்குது. ஸோ அப்போ நம்ம ஃபார்முலா என்ன எழுதலாம்? ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு இருந்துச்சுன்னா என்ன எழுதுவோம்? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் 2bc 2ca எழுதுவோம் இல்லையா? ஸோ இந்த ஃபார்முலா படி தான் இதையும் அப்படியே எக்ஸாம் பண்ணால் போகும். ஓகேங்களா? ஏ இருக்க இடத்துல 1, பி இருக்க இடத்துல சைன் தீட்டா, சி இருக்க இடத்துல மைனஸ் காஸ் தீட்டா. ஓகேங்களா? மைனஸோட சேர்த்து எடுக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், ஏ ஸ்கொயர் அப்படின்றப்ப 1 ஸ்கொயர், பி ஸ்கொயர்ன்றப்ப சைன் ஸ்கொயர், சி ஸ்கொயர்ன்றப்ப மைனஸ் காஸ் ஹோல் ஸ்கொயர் அப்படின்றப்ப அது காஸ் ஸ்கொயரில் வந்துடும். அடுத்தது ப்ளஸ் 2ab, பி வந்து மைனஸில் இருக்கிறதுனால மைனஸ் 2 இன்ட்டு சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா. ஓகேங்களா? காஸ் தீட்டா மைனஸ், அந்த மைனஸ் தான் வெளியில் போட்டிருக்கேன். அடுத்தது அகைன் பி இருக்கிறதுனால மைனஸ் 2
காஸ் டீட்டா சி என்ன இருக்குது சாரி இப்போ நான் எழுதியிருக்கிறது பிசி மைனஸ் 2 பி வந்து சைன் டீட்டா சி வந்து காஸ் டீட்டா. அடுத்தது சிஏ ஓகேங்களா, அந்த டைம் நான் எழுதலை. சிஏ எழுதும்போது சி வந்து மைனஸ் காஸ் டீட்டா, ஏ வந்து 1 ஓகேங்களா. அடுத்தது 2ab, ஸோ ஏ வந்து 1 பி வந்து சைன் டீட்டா ஓகேங்களா. ஸோ டிவைடட் பை அதே ஃபார்முலா தான், ஆனால் ப்ளஸில் இருக்குது எல்லாமே. ஸோ அப்போ 1² ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் 2ab 2 sin theta minus 2 sin theta cos theta minus 2 cos theta ஓகேங்களா. ஸோ இருக்கிறதா அப்படியே இந்த டேர்ம் ஃபுல்லாக மறுபடியும் எழுதியிருக்கேன் ப்ளஸுக்கு, அதாவது டினாமினேட்டரில் ஹோல் ஸ்கொயர் வந்தான். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா அதுவும் 1 தான், மைனஸ் 2 sin theta cos theta மைனஸ் 2 cos theta ப்ளஸ் 2 sin theta ஓகேங்களா. டிவைடட் பை 1 அதே இங்கேயும் சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா 1 ப்ளஸ் மொதல் இதை எழுதலாமா, ப்ளஸ் எழுதிட்டு சரி எழுதுவோம். 2 sin theta மைனஸ் 2 sin theta காஸ் டீட்டா மைனஸ் 2 காஸ் டீட்டா ஓகேங்களா. ஸோ எனக்கு இப்போ இது கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த 1 + 1 வந்து நான் என்ன எழுதலாம், 2ன்னு போடலாம் ஓகேங்களா. அதாவது இது வந்து 1 + 1 2 minus 2 sin theta cos theta minus 2 cos theta plus 2 sin theta divided by 2 plus 2 sin theta minus 2 sin theta cos theta minus 2 cos theta. ஜஸ்ட் இது ரெண்டையும் 2 2ன்னு போட்டிருக்கேன் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள், மேலே இருக்க எல்லா டேர்முமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 2, கீழே இருக்க எல்லா டேர்ம்ஸுமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 2. அப்போ எல்லாத்துக்கும் காமனாக 2 எடுத்தால் கேன்சல் பண்ணலாமா எல்லா 2வையும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், 2வை காமனாக எடுக்கிறேன் அப்படின்றப்ப 1 மைனஸ் sin theta, சரி ஃபஸ்ட்டு நான் வந்து இதை எடுத்துக்கிறேன் 1 மைனஸ் sin theta 1 ப்ளஸ் sin theta ஓகேங்களா. இதையும் இந்த டேர்மே எடுத்துட்டேன், ஏன்னா ப்ளஸ்ஸும் சேர்த்து எழுதுகிறேன், எனக்கு வசதியாக இருக்கும், அதுக்காக தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ரெண்டுக்கும் மைனஸ் 2 இருக்கிறதுனால மைனஸ் 2வை வெளியே எடுக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குது, மைனஸ் 2 காஸ் டீட்டாவை கூட எடுத்துருவோம். மைனஸ் 2 காஸ் டீட்டா வெளியே எடுக்கும்போது மீதி இருக்கிறது என்னது, ஸோ இதில் மைனஸ் 2 காஸ் டீட்டா போச்சுன்னா எனக்கு சைன் டீட்டா ப்ளஸ் 1ன்னு வரும் ஓகேங்களா. ஸோ இந்த டேர்முக்கும் இந்த டேர்முக்கும் மைனஸ் 2வை வெளியே எடுத்துட்டேன், காஸ் டீட்டா வெளியே எடுத்துட்டேன். ஸோ மீதி இங்கே சைன் டீட்டா இருக்குது, மைனஸ் 2 போனதுனால ப்ளஸ் 1 இருக்குது. டிவைடட் பை இதில் அதே மாதிரி 2வை ஃபுல்லாக வெளியே எடுத்துட்டேன். ஸோ இங்கே 2 சைன் டீட்டா இருக்குது. அதே மாதிரி வேறு என்ன இருக்குது, இங்கே பார்த்தோன்னா இது ரெண்டு காஸ் டீட்டா, அப்போ இதை மட்டுமே எடுத்துக்கலாம். 2வை வெளியே எடுத்துக்கேன், இது ரெண்டுக்கும் 2வை வெளியே எடுத்தால் 1 ப்ளஸ் சைன் டீட்டா. இது ரெண்டும் மைனஸ் 2வை வெளியே எடுத்தேன்னா மைனஸ் 2வை வெளியே எடுத்துட்டா என்ன வரும், காஸ் டீட்டா இருக்குது, அதையும் வெளியே எடுக்கிறேன். ஸோ மீதி என்ன வரும், சைன் டீட்டா ப்ளஸ் 1 ஓகேங்களா. சாரி, இந்த டைமில் மைனஸ் வர சான்ஸே இல்லை. என்ன அப்படின்னா டினாமினேட்டரில் நம்மளுக்கு எல்லாமே ப்ளஸ்ஸு தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த இடத்துல எல்லாமே ப்ளஸ்ஸு தான் வரும் ஓகேங்களா. நான் மேலே இருக்கிறத அப்படியே பார்த்துலதுனால நான் எழுதிட்டேன். ஸோ டினாமினேட்டரில் மைனஸ் வர சான்ஸே இல்லை. ஸோ அப்படின்றப்ப எல்லாமே ப்ளஸ் தான். ஸோ இப்போ இதுலேருந்து 2வை காமனாக எடுங்க. சைன் டீட்டா ப்ளஸ் 1 ப்ளஸ் சைன் டீட்டான்னு எழுதுகிறேன். டிவைடட் பை மொத்தத்துக்கும் ப்ராக்கெட், இதுலேருந்து 2வை காமன் எடுங்க. 1 ப்ளஸ் சைன் டீட்டா, இந்த 2 வெளியே போயிடுச்சு. ஸோ ப்ளஸ் காஸ் டீட்டா, சைன் டீட்டா ப்ளஸ் 1 ப்ளஸ் சைன் டீட்டான்னு எழுதுறேன். ஸோ 2வும் கேன்சல். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பாருங்கள், 1 ப்ளஸ் சைன் டீட்டா 1 ப்ளஸ் சைன் டீட்டா, ஸோ காமனாக இருக்குது. ஸோ இந்த 1 ப்ளஸ் சைன் டீட்டா வெளியே எடுத்தால் எப்படி வரும், இந்த டேர்ம்லேருந்து 1 ப்ளஸ் சைன் டீட்டா வெளியே எடுக்கிறேன், இதுலேருந்து வெளியே எடுக்கும்போது ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் 1 மைனஸ் காஸ் டீட்டான்னு வரும். அதேமாதிரி இதில் 1 ப்ளஸ் சைன் டீட்டா காமனாக இருக்குது, இதில் வெளியே எடுத்துனா இந்த இடத்துல 1 ப்ளஸ் சைன் டீட்டா போயிடுச்சுன்னா 1 ப்ளஸ் இது போயிடுச்சுன்னா மீதி இருக்கக்கூடியது காஸ் டீட்டா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1 ப்ளஸ் சைன் டீட்டா 1 ப்ளஸ் சைன் டீட்டா கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கிறது என்னது 1 மைனஸ் காஸ் டீட்டா டிவைடட் பை 1 ப்ளஸ் காஸ் டீட்டா. ஸோ அவன் கேட்டிருக்கிறது இதுதான் ஓகேங்களா, 1 மைனஸ் காஸ் டீட்டா டிவைடட் பை 1 ப்ளஸ் சைன் காஸ் டீட்டா. ஸோ இது வந்து என்னது RHS ஓகேங்களா. ஸோ அப்போ அவன் கேட்டிருக்கிறது என்னது, ஹேண்ட்ஸ் ப்ரூவ்டு முடிச்சிடலாமா ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இவ்வளோ தான். இன்னொரு இடம் சொல்லிடுறேன், கொஞ்சம் கவனமாக இருங்க. என்ன அப்படின்னா ப்ளஸ்ஸு மைனஸு கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஓகேங்களா.
இந்த பார்த்தீங்க அப்படின்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா படி இதை அப்படியே மேலே விரிச்சுடுறேன். இந்த ஹோல் ஸ்கொயருன்றது இதோட ஸ்கொயர் அடுத்து இதோட ஸ்கொயர் ரெண்டாக பிரியுது. ஸோ அப்போ மேலே இருக்க ஸ்கொயருக்கு ஃபுல்லாக அந்த ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா படி எழுதுகிறேன். பி டேர்ம் சி டேர்மில் மைனஸ் இருக்குது. அப்போ எங்கெல்லாம் சி வருதோ அங்கெல்லாம் மைனஸ் வரும். அதாவது எங்கெல்லாம் காசு இருக்குதோ அங்கெல்லாம் மைனஸ் வரும். ஓகேங்களா? மற்ற இடமெல்லாம் ப்ளஸில் வந்துருக்கும். ஸோ அதே மாதிரி தான் கீழே ரெண்டுமே ப்ளஸில் இருக்கிறதுனால எல்லாமே ப்ளஸில் தான் போடணும், கவனம். ஓகேங்களா? ஸோ இப்போ மேலே பார்த்தீங்கன்னா 1 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா 1ன்னு வரும். ஸோ அதே மாதிரி இங்கேயும் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா 1ன்னு வரும். ஸோ அதான் 1 + 1, இந்த 1 + 1 இங்கே இருக்குது. மீதி இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 வரும். ஸோ 1 + 1 2ன்றப்ப 2ன்னு ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 தான். ஸோ அப்போ எல்லாத்துலேருந்தும் 2வை வெளியே காமனாக எடுக்கிறேன். எடுக்கும்போது என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு இதுலேயும் காஸ் தீட்டா இதுலேயும் காஸ் தீட்டா, இதுவும் மைனஸ் இதுவும் மைனஸ். ஸோ இது ரெண்டையும் ஒரு டேர்மாக இங்கே கொண்டு வந்துட்டேன். இதையும் ஒரு டேர்மாக இங்கே கொண்டு வரேன். ஸோ இதில் இருந்து இந்த 2 டேர்மில் இருந்து 2வை மட்டும் எடுக்கிறேன் அப்படின்றப்ப இதில் 2 வெளியே போச்சுன்னா 1, இதில் 2 போச்சுன்னா சைன் தீட்டா. ஓகேங்களா? ப்ளஸ் 1 + சைன் தீட்டா. இதில் ரெண்டுலேயும் -2வை வெளியே எடுக்கிறேன் அப்படின்றப்ப ஸோ இதுலேருந்து -2 போகும், இதுலேருந்து -2 போகும். மீதி பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் காமனாக காஸ் தீட்டா இருக்குது. ஸோ அப்போ -2 காஸ் தீட்டா வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா -2 காஸ் தீட்டா வெளியே போயிடுச்சுன்னா என்ன இருக்குது? சைன் தீட்டா. அடுத்தது -2 காஸ் தீட்டா வெளியே போயிடுச்சு. அப்போ இதற்கு பதிலாக +1. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் கீழேயும் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 இதுலேருந்து காமனாக வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த 2 வெளியே வந்துருச்சுன்னா மீதி இருக்கக்கூடிய டேர்ம் அப்படியே எடுத்து எழுதுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயும் 1 + சைன் தீட்டா, இங்கேயும் 1 + சைன் தீட்டா. ஸோ அப்போ ரெண்டுக்கும் 1 + சைன் தீட்டா வெளியே எடுத்துட்டேன்னா இந்த 1 + சைன் தீட்டா அந்த இடத்துல 1 - காஸ் தீட்டா. ஸோ 1 + சைன் தீட்டா வெளியே போயிடுச்சுன்னா அந்த இடத்துல 1 + காஸ் தீட்டா. ஓகேங்களா? ஸோ இதை பார்த்தீங்கன்னா 1 + சைன் தீட்டா 1 + சைன் தீட்டா கேன்சல் பண்ணிக்கலாம். மீதி இருக்கக்கூடியது அப்படியே RHSல இருக்கும். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ இவ்வளோ தான் நமக்கு வீடியோ இந்த கிளாஸு. ஸோ கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த கிளாஸில் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் யூனிட் எக்ஸசைஸ் 6th இருக்கக்கூடிய இந்த தேர்ட் சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இப்போ எக்ஸு sin cube theta ப்ளஸ் ஒய் காஸ் கியூப் தீட்டா இருக்கட்டும், sin theta காஸ் தீட்டா, எக்ஸ் sin theta இருக்கட்டும், ஒய் காஸ் தீட்டா, அந்த மாதிரி கொடுத்துட்டு x2 + y2 இருக்கட்டும் 1 அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதை தான் இப்போ வீடியோவாக பார்க்க போகிறோம். இந்த கிளாஸ் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்க கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனாக நான் இதை எடுத்து எழுதுறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் இதாக எடுத்துக்கிறேன். எக்ஸு சைன் கியூப் தீட்டா ப்ளஸ் ஒய் காஸ் கியூப் தீட்டா. ஓகேங்களா? ஈக்குவல் டு சைன் தீட்டா காஸ் தீட்டா. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு என்னன்னு பாருங்கள், இந்த ஈக்குவேஷனை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா எக்ஸு சைன் தீட்டா மைனஸ் ஒய் காஸ் தீட்டா = 0 எழுதலாமா? இந்த ஒய் காஸ் தீட்டா இந்த ஒய் கூட்டுக்கு அந்த சைடு போகும்போது மைனஸ் ஒய் காஸ் தீட்டா, அடுத்தது 0ன்னு வந்துருக்கும். ஓகேங்களா? இது செகண்ட் ஈக்குவேஷனாக நான் எடுக்க போகிறேன். ஸோ அப்போ இதை செகண்ட் ஈக்குவேஷனாக நான் எடுக்கும்போது என்ன பண்ணலாம்னா இதை கேன்சல் பண்ணுற மாதிரி பார்க்கணும். இங்கே இருக்கிறது காஸ் கியூப் தீட்டா, இங்கே வந்து வெறும் காஸ் தீட்டா. அப்போ இதை காஸ் ஸ்கொயர் தீட்டாவால் மல்டிபிள் பண்ணுனா மைனஸ் ஒய் காஸ் கியூப் தீட்டான்னு வரும்போது கேன்சல் ஆகுமா? ஸோ அப்போ செகண்ட் ஈக்குவேஷன் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா மல்டிபிள் பண்ணுங்கள். ஸோ அப்போ எக்ஸு சைன் தீட்டா, ஜஸ்ட்டு சைன் தீட்டா மட்டும்தான் இருக்கும். எக்ஸு சைன் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் ஒய் காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா காஸ் கியூப் தீட்டா இன்ட்டு 0 இன்ட்டு எனிதிங் 0. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணும்போது இது கேன்சல் ஆகும். ப்ளஸ் ஒய் காஸ் கியூப் தீட்டா மைனஸ் ஒய் காஸ் கியூப் தீட்டா. மீதி இருக்கிறத பாருங்கள், எக்ஸு சைன் கியூப் தீட்டா ப்ளஸ் எக்ஸு சைன் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சைன் தீட்டா காஸ் தீட்டா. ஓகேங்களா? ஸோ எனக்கு இப்போ இந்த மாதிரி ஈக்குவேஷன் வந்துருச்சு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எதெல்லாம் காமனாக இருக்குது அப்படின்னா இங்கே வந்து சைன் கியூப் இருக்குது, இங்கே சைன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ இதுலேருந்து சைனை வெளியே எடுத்தேன் அப்படின்னா சைனை வெளியே எடுக்கிறேன், வெறும் எக்ஸுமே இருக்குது. ஸோ எக்ஸும் சைனும் காமனை வெளியே எடுத்தேன் அப்படின்னா மீதி என்ன வரும்? சைன் ஸ்கொயர் தீட்டா வருமா? இதே மெட்டர்லாம் இந்த டேர்ம் வந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு மீதி இருக்குது. ஸோ இது ஈக்குவல் டு சைன் தீட்டா காஸ் தீட்டா. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஆன்சர் 1. ஓகேங்களா? ஸோ அப்போ இது மீதி என்ன இருக்குது? எக்ஸு சைன் தீட்டா இன்ட்டு 1, அதே தான் சைன் தீட்டா காஸ் தீட்டா.
ஸோ 2 சைடும் பார்த்தீங்க அப்படின்னா sin θ காமனாக இருக்குது. அப்போ என்ன வருது எனக்கு x cos θ ஒன்று கிடச்சிருக்குது. ஓகேங்களா? ஸோ x cos θ அப்படின்னு கிடச்சிருக்குது. நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு x² + y² 1ன்னு தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. x கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இதே மாதிரி ஒய்யை கண்டுபிடிக்கலாமா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த ஈக்குவேஷன் என்னது x sin θ = y cos θல எக்ஸோட வேல்யூவை நான் போட்டேன் அப்படின்னா ஸோ இது செகண்ட் ஈக்குவேஷன் தானே. ஸோ அப்போ சப் x cos θ இன் செகண்ட் ஈக்குவேஷன் இதில் போட்டால் தான் எனக்கு சிம்பிள். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால செகண்டில் நான் போடுறேன். ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குது x sin θ minus y cos θ = 0. ஸோ எக்ஸுக்கு பதிலாக cos θ நான் போடுறேன். cos θ sin θ ஈக்குவல் டு இந்த y cos θ அந்த சைடு போகும்போது y cos θ மைனஸ் y cos θ அந்த சைடு ப்ளஸ் y cos θ. ஸோ cos θ காமனாக இருக்கிறதுனால நான் கேன்சல் பண்ணிட்டேன். அப்போ sin θ = என்னது y. ஓகேங்களா? ஸோ x cos θ y sin θ. ஸோ நம்மளுக்கு ப்ரூவ் பண்ண சொன்னது என்னது x² + y² 1ன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ x cos θ அதோட ஸ்கொயரு y sin θ அதோட ஸ்கொயரு. ஸோ ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டி ஃபார்முலா படி sin² θ + cos² θ 1. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த தேர்டு சம்மு. ஸோ இவ்வளோ தான். பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஏதோ வித்தியாசமாக இருந்தாலும் நம்ம யோசிக்கலாம். ஓகேங்களா? எந்த ஒரு ஈக்குவேஷனாக இருந்தாலும் நம்ம யோசித்தோம் அப்படின்னாலே கரெக்டாக ஈஸியாக நம்மளால் ஆன்சர் எழுத முடியும். ஓகேங்களா? ஸோ கொடுத்துருக்கிறது x sin³ θ + y cos³ θ அப்படின்றப்ப இது பார்த்தீங்கன்னா x sin இருக்குது, x sin இருக்குது, y cos இருக்குது, y cos இருக்குது. ஸோ அப்போ ரெண்டையுமே சால்வ் பண்ணுற மாதிரி கொண்டோம்னா ஒய்யையும் கேன்சல் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா எக்ஸையும் கேன்சல் பண்ணால் நீங்கள் எல்லாத்தையும் sin ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணாலே வந்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ 2 மெத்தடில் எதை வேணாலும் நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இவ்வளோ தான் இந்த சம்மு. ஸோ வீடியோ கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் அடுத்த சம்மில் மீட் பண்ணுவோம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸு யூனிட் எக்ஸசைஸ் 6ல் இருக்கக்கூடிய 4th சம் தான். பாருங்கள். இஃப் a cos θ minus b sin θ = c, then prove that a sin θ plus b cos θ equal to plus or minus a square, square root of a square plus b square minus c square. இதைத்தான் நமக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதைத்தான் இப்போ ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலோ இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறதா இருந்தாலும் சரி தான், தயவுசெய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களுக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாம் கரெக்டாக உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். ஓகேங்களா? நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ கொடுத்துருக்கிறது எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா c = a cos θ minus b sin θ. ஸோ அதைத்தான் நான் இங்கே எழுதுகிறேன். c = a cos θ minus b sin θ. ஓகேங்களா? நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது இதுதான். a sin θ plus b cos θ = plus or minus square root of a square minus b square minus c square. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா என்ன பண்ணுறேன், ஸ்கொயர் ஆன் போத் சைடு, ரெண்டு சைடுமே ஸ்கொயர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ சின்றது சிங்கிள் டேர்ம் அப்படின்றதுனால சி ஸ்கொயர் டேரெக்டாக எழுதிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா டபுள் டேர்ம் இருக்குது, a cos θ மைனஸ் b sin θன்னு டபுள் டேர்ம் இருக்கிறதுனால ஸ்கொயர் பண்ணும்போது ஹோல் ஸ்கொயர் தான் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஹோல் ஸ்கொயர் பண்ணிட்டேன் அப்படின்னா அடுத்த ஸ்டெப் எப்படி வரும், இது a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா படி a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab அப்படின்னு வரும். ஸோ அப்போ a ஸ்கொயருன்றது இதுதான், a ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் θ, b ஸ்கொயருன்றது இங்கே இருக்கக்கூடிய b sin θவை ஸ்கொயர் பண்ணால் b ஸ்கொயர் sin ஸ்கொயர் θ மைனஸ் 2 இன்ட்டு a காஸ் θ b sin θ. ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள். இதில் இருந்து எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா இதில் a ஸ்கொயர் இருக்குது, இந்த காஸ் ஸ்கொயரை என்ன எழுதலாம், 1 மைனஸ் சைன் ஸ்கொயர்னு எழுதலாம். ஓகேங்களா? a ஸ்கொயர் அப்படியே எழுதிட்டேன். காஸ் ஸ்கொயர் θ = 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் θ. எப்போ நம்மளுக்கு தெரியும் பேசிக் ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டி ஃபார்முலா என்னது, சைன் ஸ்கொயர் θ காஸ் ஸ்கொயர் θ = 1 அப்படின்னு தெரியும். ஸோ அப்போ காஸ் ஸ்கொயர் θவை எப்படி எழுதலாம், இதை மட்டும் எனக்கு வேணும்னா நான் சைன் ஸ்கொயர் θ கிட்ட வந்தால் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் θவா, ஸோ அதான் எழுதியிருக்கேன்.
அதே மாதிரி சைன் ஸ்கொயர் டீட்டா எனக்கு இது மட்டும் வேணும்னா இந்த காஸ் ஸ்கொயர் டீட்டா அந்த சைடு போனால் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டான்னு வந்துடும். ஓகேங்களா? அடுத்தது அங்கே இந்த சைடு இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏ ஸ்கொயரை உள்ள மல்டிபிள் பண்ணுங்கள். ஏ ஸ்கொயர் இன்ட்டு 1 ஏ ஸ்கொயர் இன்ட்டு மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் டீட்டா. அதே மாதிரி பி ஸ்கொயரை உள்ள மல்டிபிள் பண்ணுங்கள். பி ஸ்கொயர் இன்ட்டு 1 பி ஸ்கொயர் இன்ட்டு மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் பி ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் டீட்டா. அடுத்தது இதை அப்படியே எடுத்து எழுதிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடியது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஓகேங்களா? இந்த ஏ ஸ்கொயரையும் பி ஸ்கொயரையும் அப்படியே ஈக்குவல் இந்த சைடு கொண்டு வந்துட்டா எப்படி மாறும்? ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் மாறுமா? அதாவது ஆல்ரெடி இது வரைக்கும் என்ன இருக்குது? சி ஸ்கொயர் ஈக்குவல் டு இது வந்துருச்சா? ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? இந்த ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் அப்படியே இந்த சைடே இருக்கும்போது சி ஸ்கொயர் எங்கிட்ட கொண்டு வந்தால் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர்னு வந்துடும். ஓகேங்களா? இந்த சி ஸ்கொயரை ஈக்குவல் டு அந்த சைடு கொண்டு வரேன். ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் மட்டும் இருக்கும். மீதி எல்லாத்தையும் அப்படியே ஈக்குவல் இந்த சைடு கொண்டு வரேன். ஸோ அப்போ மைனஸ் ஏ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் டீட்டா அந்த சைடு வரும்போது ப்ளஸ் ஏ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் பி ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் டீட்டா அந்த சைடு வரும்போது ப்ளஸ் பி ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் 2ab காஸ் டீட்டா சைன் டீட்டா அப்படியே ஈக்குவலுக்கு அந்த சைடு வரும்போது ப்ளஸ்ன்னு மாறும். ஓகேங்களா? மீதி இருக்கக்கூடியது இந்த ஏ ஸ்கொயர் இருக்கும் பி ஸ்கொயர் இருக்கும் இந்த சி ஸ்கொயர் அந்த சைடு வரும்போது மைனஸ் சி ஸ்கொயர் இருக்கா? ஓகேங்களா? ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஏ சைன் டீட்டா அப்படின்றத ஏவாகவும் பி காஸ் டீட்டா அப்படின்றத பியாகவும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா படி எனக்கு இது ஈக்குவேஷன் வருமா? ஸோ அடுத்த ஸ்டெப்பு அதை தான் நான் எடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப் பாருங்கள். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு இது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ஃபார்முலா. அப்போ ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்னு எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப்பு மேலே ஸ்கொயர் பண்ணதுனால இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்? ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைடு அப்படின்னு எழுத போகிறேன். ஸோ அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள். ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைடு ரெண்டு சைடுமே ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன். ஸோ அப்போ இதை ஃபுல்லாக ஸ்கொயர் ரூட் எடுத்தால் எனக்கு இங்கே இந்த சைடு இருக்கக்கூடிய ஸ்கொயர் ரூட் அப்படியே வந்திருக்கும். ஓகேங்களா? இந்த சைடு இருக்கிறது இந்த சைடு எடுத்துகிட்டு இந்த சைடு இருக்கிறத ஸ்கொயர் ரூட் எடுத்தால் அந்த ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ அப்போ எனக்கு தேவையானது ஏ சைன் டீட்டா ப்ளஸ் பி காஸ் டீட்டா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் அப்படின்றது கிடைக்குமா? ஸோ அதான் அடுத்த ஸ்டெப்பில் எழுதியிருக்கேன். பட் ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது என்ன ஆகும்? ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டு தான் ஆகணும். ஸோ அதனால் அந்த இடத்துல ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த எக்ஸசைஸு. ஸோ வீடியோ கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். ஓகேங்களா? நன்றி. அடுத்த வீடியோவில் அடுத்த எக்ஸசைஸில் மீட் பண்ணலாம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் யூனிட் எக்ஸசைஸ் 6ல் இருக்கக்கூடிய இந்த 5th சம் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். எ பேர்ட் இஸ் சிட்டிங் ஆன் த டாப் ஆஃப் எ 80 மீட்டர் ஹைட் ட்ரீ. ஒரு ட்ரீ வந்து 80 மீட்டர் ஹைட்டில் இருக்குது. அது மேலே ஒரு பேர்டு நிற்கிது. ஃப்ரம் எ பாயிண்ட் ஆன் த கிரவுண்ட் த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த பேர்ட் இஸ் 45 டிகிரி. வெளியிலேருந்து ஒரு பாயிண்ட்டு அது 45 டிகிரியை வச்சு நம்ம பார்க்குறோம். The bird flies away horizontally in such a way that it remained at the constant height from the ground. பேர்டு பறக்க ஆரம்பிச்சிருச்சு, ஆனாலும் அதே ஹைட்டில் தான் பறக்குது. ஆஃப்டர் 2 seconds the angle of elevation of the bird from the same point is 30 degree. ஸோ பறந்த 2 நிமிஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 30 டிகிரி அப்படின்னு மாறிடுச்சு. டிட்டர்மைன் த ஸ்பீடு விச் த பேர்டு ஃப்ளைட்ஸ். ஸோ அந்த பேர்டு பறக்கக்கூடிய ஸ்பீடு என்ன அப்படின்றதான் கொஸ்டினாக கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அதை தான் இப்போ வீடியோவை பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் சரி தான், தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்க பேராகிராஃபை அப்படியே நம்ம டயக்ராமாக வரைய போகிறேன். ஸோ ஒரு ட்ரீ இருக்குது. இந்த ட்ரீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 80 மீட்டர் ஹைட்டில் இருக்குது. இதை வந்து இந்த கிரவுண்டில் இருந்து ஒரு பாயிண்டில் இருந்து ஸோ அந்த பேர்டை ஆங்கிள் ஆஃப் எலவேஷன் எவ்வளவு 45 டிகிரியில் பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ 45 டிகிரியில் பார்க்குறோம். இந்த பேர்டு இங்கே இருக்கக்கூடிய பேர்டு. ஓகேங்களா? அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த பேர்டு வந்து பறக்க ஆரம்பிச்சிருச்சு, ஆனாலும் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸு தூரம் போயிடுச்சு. அது 2 நிமிஷம் கழிச்சு ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னா அதோட ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 30 டிகிரி அப்படின்னாங்க. ஸோ அப்போ இங்கேருந்து பறக்க ஆரம்பிச்சிருச்சு, இந்த பாயிண்ட்டை போய் ரீச் ஆயிடுச்சு. ஸோ இந்த பாயிண்ட்டும் கிரவுண்டில் இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட்டும் அதே ஹைட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஸோ ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்கேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு என்னது 30 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா?
ஸோ கொடுத்துட்டு இது ட்ராவல் பண்ணக்கூடிய இந்த டிஸ்டன்ஸுக்கு 2 மினிட்ஸ் ஓகேங்களா 2 செகண்ட்ஸ் ஆகுது அப்படின்னா அது எவ்வளோ ஸ்பீடில் இவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகிருக்கும் அப்படின்னா கேட்டிருக்காங்க. ஸோ அதை தான் பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பேர் வச்சிடலாமா. ஸோ இது ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசி ஓகேங்களா. அடுத்தது ட்ரையாங்கிள் டிஇ ஓகேங்களா, சிடிஇ. ஸோ மொத்தம் 2 ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோம். 2 ட்ரையாங்கிள் நம்மளுக்கு இந்த 45 டிகிரி கொடுத்துருக்கான், 80 மீட்டர் கொடுத்துருக்கான். இது 80 மீட்டர்னா இதுவும் 80 மீட்டர் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் எடுக்கிறேன் இன் ட்ரையாங்கிள் ஏபிசி. ஸோ நம்ம வழக்கம் போல் டான் டீட்டா ஃபார்முலா என்னது, ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைட். டான் டீட்டாவுக்கு பதிலாக tan 45 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட்ஸுன்றது ஏபி, அட்ஜசன்ட் சைட்ஸுன்றது பிசி. tan 45ன்றது 1, ஏபி வந்து 80 மீட்டர், பிசி தெரியாது, அதை அப்படியே வச்சுக்கிட்டேன் ஓகேங்களா. ஸோ அப்போ பிசி ஈக்குவல் டு 80 ஓகேங்களா. ஸோ என்ன அப்படின்னா இங்கே இருந்து இங்கே வரைக்கும் 80 மீட்டர் கண்டுபிடிச்சாச்சு ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இன் ட்ரையாங்கிள் சிடிஇ. ஸோ வழக்கம் போல் tan 30 எடுக்கிறேன். ஆப்போசிட் சைட்ஸ் என்ன இருக்குது, இடி டிவைடட் பை சிஇ. tan 30ன்றது 1/√3, இடின்றது 8, சிஇ அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபி ப்ளஸ் பிஇ எழுதலாமா. சிஇயை சிபி ப்ளஸ் பிஇ. ஸோ இது நம்மளுக்கு தெரியாது, இதை எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். அப்போ இது 80 ப்ளஸ் எக்ஸ் எழுதலாமா ஓகேங்களா. ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் போட்டிங்க அப்படின்னா 80 ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 80√3 ஓகேங்களா. அதாவது இங்கே இருக்கிறத இந்த சைடும் இந்த டேர்ம் இந்த சைடும் கொண்டு போய் மல்டிபிள் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு தேவை எக்ஸு மட்டும் அப்படின்றப்ப எக்ஸை வச்சுக்கிட்டேன். 8√3 இந்த 80 அந்த சைடு வரும்போது 80 ஓகேங்களா. ஸோ 80 × √3 மைனஸ் 1 ஓகேங்களா. 80யை காமனாக எடுத்தேன் அப்படின்னா √3 மைனஸ் 1 ஓகேங்களா. -3க்கு ரூட்டு கிடையாது ஓகேங்களா. ஸோ இதுதான் எக்ஸோட வேல்யூ. ஸோ அவன் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா இதை ட்ராவல் பண்ணுறதுக்கு 2 செகண்ட்ஸ் ஆகுது ஓகேங்களா. இங்கேருந்து இங்கே பேர்டு வந்து இங்கேருந்து ஏலேருந்து டிக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு 2 செகண்ட்ஸ். ஸோ இது எக்ஸுனா இதுவும் எக்ஸ் தான் ஓகேங்களா. அப்போ இந்த வேல்யூவை நான் நம்பர்ஸ்லாம் நல்லா டீட்டெயிலாக கால்குலேட் பண்ணுவேன். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8, √3 வேல்யூ 1.732 மைனஸ் 1 1.732 கொடுத்துருக்காங்க. சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா இதுதான் ஓகேங்களா. அடுத்தது இதை மல்டிபிள் பண்ணுவோமா, 80 × 732. ஸோ மல்டிபிள் பண்ணினீங்க அப்படின்னா எனக்கு என்ன ஆன்சர் வரும்போது 0 ஃபஸ்ட்டு எழுதுகிறேன். 2 8s ஆர். ஸோ இதை மல்டிபிள் பண்ணால் எனக்கு இந்த ஆன்சர் வருது. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 2 3 டிஜிட் இருக்குது. அப்போ வர்ற ஆன்சரோட பாயிண்ட்டை இங்கே நான் வைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 58.560 மீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ண 2 செகண்ட்ஸ் ஆகுது அப்படின்னா ஸ்பீடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஸ்பீடுக்கான ஃபார்முலா என்ன, டிஸ்டன்ஸ் பை டைம் ஓகேங்களா. ஸோ இதுதான் ஸ்பீடுக்கான ஃபார்முலா, டிஸ்டன்ஸ் பை டைம் ஓகேங்களா. ஸோ அப்போ அவங்க கேட்டிருக்க ஸ்பீடு டிஸ்டன்ஸ் வந்து இதுதான் 58.56, டைம் வந்து 2 செகண்ட்ஸ் ஓகேங்களா, மீட்டர் பர் செகண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ 2ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா மீட்டர் பர் செகண்ட். ஸோ ஸ்பீடு ஈக்குவல் டு 29.28 மீட்டர் பர் செகண்ட். ஏன்னா நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் மீட்டர்லையும் அந்த ட்ராவல் பண்ணக்கூடிய டைம் வந்து செகண்ட்ஸ்லையும் கொடுத்துருக்காங்க. அப்போ மீட்டர் பர் செகண்ட் தான் யூனிட் ஓகேங்களா. ஸோ இதுதான் அந்த பேர்டோட ஸ்பீடுக்கான யூனிட் ஓகேங்களா. ஸோ 29.28 மீட்டர் பர் ஓகேங்களா. ஸ்டூடெண்ட்ஸ் இன்னொரு சொல்லிடுறேன் இந்த சம்மி என்னான்ட்டு. ஸோ கொடுத்துருக்கிறது பேர்டு வந்து இந்த 80 மீட்டர் ட்ரீயில் அந்த பறவை நிற்கிது. அந்த பறவையை இந்த ஒரு பாயிண்டில் இருந்து 45 டிகிரி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனில் பார்க்குறேன் ஓகேங்களா. அதுக்கப்புறம் 2 செகண்ட்ஸ் கழிச்சு அந்த பறவை இந்த டீன்ற பாயிண்ட்டுக்கு போயிருச்சு. ஸோ இது எவ்வளோ தூரம் தெரியாது, பட் ட்ராவல் பண்ணக்கூடிய டைம் வந்து 2 செகண்ட்ஸு. ஸோ அப்போ அதே ஹைட்டு தான் அந்த ட்ரீயில் ஹைட்டு கூட தான் ட்ராவல் ஆகிருக்குது. ஸோ அப்போ இதை நம்ம படமாக வரைஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா 2 ட்ரையாங்கிள் என்ன அப்படின்னா ஏபிசி அப்படின்ற ஒரு ட்ரையாங்கிள் நமக்கு ஜென்ரேட் ஆகுது. அதுக்கப்புறம் சிடிஇ அப்படின்ற 2 ட்ரையாங்கிள் ஜென்ரேட் ஆகுது. 2 ட்ரையாங்கிள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹைட்டு வந்து காமன். ஸோ இதை வச்சு தான் நான் வந்து எக்ஸோட வேல்யூவை கால்குலேட் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ ட்ரையாங்கிள் ஏபிசி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா tan தீட்டா வந்து ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்றப்ப எனக்கு பிசி வந்து 80 மீட்டர், இதுலேருந்து இது வரைக்கும் 80 மீட்டர் கண்டுபிடிச்சிட்டேன்.
அது ட்ரையாங்கிள் சிடிஇ ஓகேங்களா. ரெண்டாவது ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா tan 30 வந்து ஏன்னா இது 30 டிகிரி தான் வந்து சொல்லிட்டான். சிடி பை இடி அப்படின்றது அதே 80 தான் ஓகேங்களா. இடினாலும் அதே 80 தான். இடி பை சிஇ சிஇ இங்கேருந்து இங்கே வரைக்கும் இது வரைக்கும் நமக்கு 18 தெரியும். இது வரைக்கும் நான் எக்ஸ் இன்னும் வச்சுக்கிட்டேன். ஸோ அப்போ 80 + எக்ஸ் தான் அந்த சிஇ பார்த்தா எழுதிருக்கேன். அடுத்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் இந்த டேர்ம் இங்கேயும் இந்த டேர்ம் இங்கேயும் கிராஸாக கொண்டு போகிறோம் ஓகேங்களா. அப்படி கொண்டு போனால் தான் நம்மளால் இதை சிம்ப்ளை பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ 80 + எக்ஸ் 1 அப்படின்றப்ப இதுதான் வரும். 80 × √3 80 √3 எக்ஸ் மட்டும் எனக்கு தேவை அப்படின்றப்ப எக்ஸாக மட்டும் வச்சுக்கிறேன். 80 √3 இந்த 80 அந்த சைடு போகும்போது -80 ரெண்டுலேயும் 80 காமனாக இருக்குது. அப்போ இதை எடுக்கும்போது √3 - 1 ஓகேங்களா. ஸோ எக்ஸோடது எனக்கு அக்யூரேட்டாக பாயிண்ட் நம்பர்ஸில் வேணுன்றப்ப நான் இதுக்கு அடுத்த பாயிண்ட்டு இங்கே வந்துடுறேன் ஓகேங்களா. சாரி ஸோ 80 எக்ஸுக்கு 80 √3யோட வேல்யூ 1.732 - 1 ஓகேங்களா. ஸோ அப்போ 1.732 1 போச்சு அப்படின்னா 0.732 இதே மல்டிப்ளை பண்ணால் எனக்கு இந்த ஆன்சர் வரும். ஸோ எக்ஸுன்றது இது, அதாவது இங்கேருந்து இங்கே ட்ராவல் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து இதுதான். அதுக்கான டைம் பார்த்தீங்க அப்படின்னா 2 செகண்ட்ஸு. அப்போ டிஸ்டன்ஸ் பை டைம் வந்து ஸ்பீடுன்றது எனக்கு கிடைக்கும். ஸோ அதை தான் கால்குலேட் பண்ணால் அந்த பேர்டோட பறவையோட ஸ்பீடு மீட்டர்/செகண்ட் அப்படின்ட்டு முடிச்சிடலாம் ஓகேங்களா ஸ்டூடெண்ட். ஸோ இவ்வளோ தான் இந்த சம்மு. கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்கும், ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த சம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது யூனிட் எக்ஸசைஸ் 6ல் இருக்கக்கூடிய இந்த 6th சம் தான் பார்க்க போகிறோம். ஸோ 10th மேக்ஸ் தான் பாருங்கள். an aeroplane is flying parallel to the earth surface at the speed of 175 meter/second and at the height of 60 meter ஓகேங்களா. 600 மீட்டர் ஹைட்டில் இந்த ஸ்பீடில் ஒரு ஃப்ளைட்டு போய்கிட்டு இருக்கு. இந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த ஏரோப்ளைன் ஃப்ரம் எ பாயிண்ட் ஆன் த எர்த் சர்ஃபேஸ் இஸ் 37 டிகிரி. ஸோ வேறு ஒரு பாயிண்ட்லேருந்து அந்த ஃப்ளைட்டை பார்க்கும்போது 37 டிகிரியில் பார்க்குறாங்க ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். ஆஃப்டர் வாட் பீரியட் ஆஃப் டைம் டஸ் த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் இன்க்ரீசஸ் டு 53 டிகிரிஸ் அப்படின்றாங்க ஓகேங்களா. ஸோ அப்போ அந்த ஃப்ளைட் அப்படியே மூவ் ஆகிட்டே வரும்போது 53 டிகிரி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் பார்க்கணும்னா எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்றத அந்த கொஸ்டினாக கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸ்டூடெண்ட். ஸோ அதான் இப்போ வீடியோ பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். இப்போ கொடுத்துருக்க சம் கொஸ்டினை அப்படியே நான் வந்து படமாக வரையப்படுறேன். ஃபஸ்ட்டு an aeroplane is flying parallel to the earth surface at the speed of 175 meter/second. ஸோ இதெல்லாம் தேவையில்லை. at the height of 600 மீட்டர். ஸோ ஃப்ளைட்டு இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா இது கிரவுண்டில் இருந்து 600 மீட்டர் ஹைட்டில் இருக்குது. ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் ஏரோப்ளான் ஃப்ரம் எ பாயிண்ட் ஆன் த எர்த் சர்ஃபேஸ். ஸோ எர்த் சர்ஃபேஸில் ஒரு இடத்துல இருந்து நான் இந்த இடத்துல இருந்து பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே இருந்து இதை நான் பார்க்குறேன் அப்படின்னா ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 37 டிகிரி ஓகேங்களா. ஆஃப்டர் வாட் பீரியட் ஆஃப் டைம் டஸ் த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் இன்க்ரீசஸ் டு 53 டிகிரி ஓகேங்களா. அந்த ஃப்ளைட்டு மூவ் ஆகிக்கிட்டே இருக்குது. எவ்வளோ நேரத்தில் 37 டிகிரி 53 டிகிரி செல்சியஸாக 53 டிகிரியாக மூவ் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃப்ளைட் இந்த இடத்துலேருந்து இந்த சைடு போச்சு அப்படின்னா இந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் குறையத்தான் செய்யும் ஓகேங்களா. அவன் கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்கான், 53 கேட்டிருக்கான். ஸோ இதை விட கூட அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் இந்த மாதிரி டைரெக்ஷனில் போகும். அப்போ ஃப்ளைட்டு இவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகணும் ஓகேங்களா. ஸோ இங்கேருந்து இப்படி ட்ராவல் ஆனால் தான் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து இங்கேருந்து இந்த ஃப்ளைட்டை பார்க்கும்போது 37லேருந்து கூடும் ஓகேங்களா. ஸோ அப்போ நான் வந்து லைனை இந்த சைடு போட்டுக்கிறேன் ஓகேங்களா. இந்த சைடு போடலாம், போட்டால் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் குறையும். ஸோ அதனால் டைரெக்ஷனாக இந்த சைடு போட்டுக்கிட்டேன் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது எவ்வளவு 600 மீட்டர் ஹைட்டு. ஸோ அப்போ இதையும் ஸ்ட்ரெயிட்டாக நான் எடுத்தேன் அப்படின்னா இந்த இடத்துல வருதுன்னா இதுவும் 600 மீட்டர் ஓகேங்களா. ஸோ அப்போ அவன் என்ன கேட்டிருக்கான், இங்கேருந்து இங்கே ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த டைம் எவ்வளவு ஓகேங்களா. ஸ்பீடு கூட கேட்கல, எவ்வளோ நேரம் தான் கேட்டிருக்கான், டைம் தான் கேட்டிருக்கான் ஓகேங்களா. ஸோ இப்போ இதைத்தான் கண்டுபிடிக்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பேர் வச்சுக்கிறேன். இது ஏ, இது பி, இது சி, ப்ளூ கலர் ட்ரையாங்கிள். அடுத்தது இது ஏ, இது டி, இது இ ஓகேங்களா. ஸோ இப்போ பார்க்கலாமா. இன் ட்ரையாங்கிள் ஏபிசி ஓகேங்களா. டர்ன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு நமக்கு ஃபார்முலா.
tan theta. அந்த ப்ளூ கலர் ட்ரையாங்கிளில் theta வந்து எவ்வளோ இருக்குது 37. tan 37 equal to opposite side BC by adjacent side AC. tan 37 அப்படின்றத அவனே கொடுத்துருக்குறான். எவ்வளோ கொடுத்துருக்கான்னு பாருங்கள், 0.7536 இன்ட்டு BC வந்து 600, AC தெரியாது. ஸோ அப்போ AC வந்து என்ன பண்ணலாம், 600 டிவைடட் பை இன்னொன்று நமக்கு வந்து வேல்யூவை அடுத்ததோட கம்பேர் பண்ணணும். ஓகேங்களா, அடுத்து நம்ம கண்டுபிடிக்க போகிற ட்ரையாங்கிளுக்கு என்ன வேல்யூ வருன்றதையும் பார்த்து தான் யோசிக்கணும். ஸோ இதுக்கு மேலே நான் செய்யலை, இதோட நிப்பாட்டிடுறேன் இந்த பக்கம். ஏன்னா எனக்கு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்போது இது எதாவது யூஸ் ஆகுதா இல்லை இதோட இன்னும் சிம்பிளிஃபை பண்ணணுமான்றதை தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ பாருங்கள், அடுத்தது இன் ட்ரையாங்கிள் ADE. ஸோ ADEன்றப்ப இது ஃபுல்லாக தான் என்னது, tan 53 degree equal to opposite DE divided by AE. ஓகேங்களா, ஸோ இப்போ எனக்கு AEனா என்னன்னு தெரியாது, ECனா என்னன்னு தெரியாது. அதனால் இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், இதை ஒய்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா, ஸோ அப்போ tan 50 டிகிரிக்கு அவன் கொடுத்துருக்கான், என்ன கொடுத்துருக்கான், 1.3270 ஈக்குவல் டு DE எவ்வளோ 600 டிவைடட் பை AE எக்ஸ். அப்போ இந்த ஏசியை எப்படி எழுதலாம், AE ப்ளஸ் ECன்னு எழுதலாமா? ஸோ இந்த பக்கத்தை அப்படியே சால்வ் பண்ணிகிட்டே வரேன். ஸோ ஏஇன்றது எக்ஸு, ECன்றது ஒய். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 600 டிவைட் பை 36. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த சைடு இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறேன், இதை இந்த சைடு கொண்டு போனால் எக்ஸ் ஈக்குவல் டு 600, இது டினாமினேட்டரில் போயிடும் 1.3270. ஓகேங்களா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு இது, இங்கே எக்ஸ் இது. அப்போ ஒய் ஈக்குவல் டு 600 டிவைட் பை 7.36. இந்த எக்ஸ் அந்த சைடு வரும்போது மைனஸ் எக்ஸ்னு வரும். ஓகேங்களா, ஸோ நடுவில் ப்ளஸ் இருக்குது, எக்ஸுக்கு முன்னாடி ப்ளஸ்ன்றப்ப ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ரைட் சைடு வரும்போது மைனஸ் எக்ஸ்னு வரும். எக்ஸுக்கு பதிலாக இதை எழுதலாம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பாருங்கள், ரெண்டுக்கும் என்ன இருக்குது அப்படின்னா காமனாக 600 இருக்குது. ஸோ அதை எடுத்தாலும் சரி தான், இல்லை இதையும் நம்ம கட் பண்ணாலும் சரி தான். ஸோ இதை ஃபுல்லாக நான் கட் பண்ணுறேன், அதாவது டிவைட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா இதை எனக்கு டிவைட் பண்ணும்போது 796.178 வரும். மைனஸ் இதையும் டிவைட் பண்ணும்போது 452.148 வரும். ஓகேங்களா, ஸோ இதையும் கிராஸ் பண்ணுறேன், இதையும் கிராஸ் பண்ணால் எனக்கு இந்த ஆன்சர் வந்துருச்சு. அடுத்து இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, ஸோ ஒய் வந்து எனக்கு என்ன கிடச்சிருக்கு, இதுலேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸு மீட்டர். ஓகேங்களா, ஸோ அதாவது அவங்க கேட்டிருக்கிறது என்னது, ஃப்ளைட்டு இங்கேருந்து இங்கே போகக்கூடிய அந்த டைம் என்னன்னு தான் கேட்டிருக்கான். ஸோ அப்போ எனக்கு ஒய் மட்டும் கண்டுபிடிச்சாலே போதும், இந்த எக்ஸு தேவையில்லை. அப்போ ஒய்யோட வேல்யூவை வச்சு இது டிஸ்டன்ஸு. ஓகேங்களா, டிஸ்டன்ஸு இவ்வளோன்னு கொடுத்துட்டான். அடுத்தது இந்த டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணுறதுக்கு அவன் எவ்வளோ நேரம் ஆகியிருக்கான், 175 மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீடில் போயிருக்கான். ஓகேங்களா, ஸோ அப்போ அடுத்த ஃபார்முலாவை என்ன கேட்டிருக்கான், டைம். ஓகேங்களா, ஸோ டைமுக்கான ஃபார்முலா என்ன, டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடா. ஓகேங்களா, ஸோ டிஸ்டன்ஸுன்றது இங்கே இருக்குது 344.030 டிவைடட் பை ஸ்பீடு அவனே கொஸ்டினில் கொடுத்துருக்கான் 175 மீட்டர் பர் செகண்ட். ஸோ இப்போ இதையும் நான் கட் பண்ணுறேன், எனக்கு கட் பண்ணால் கிடைக்கக்கூடியது 1.966 செகண்ட்ஸ் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் ஃப்ளைட்டு வந்து இங்கே இருந்து இங்கே ட்ராவல் ஆகக்கூடிய அந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா 1.96 செகண்ட்ஸ். ஓகேங்களா, ஆர் 1.97 செகண்ட்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ இதில் நம்மளுக்கு ரெண்டு ஃபார்முலா என்ன அப்படின்னா, டயத்துக்கான ஃபார்முலா கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியும், ஆர் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம்னு ஒன்று படிச்சிருக்கோம். ஸோ அதை நம்ம உல்ட்டா பண்ணோம் அப்படின்னா இந்த டயத்துக்கான ஃபார்முலா கிடச்சிரும். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸு ஒய் ரெண்டு வேல்யூமே நமக்கு தெரியாது. பட் வந்து ஒய் வேல்யூவை வச்சு தான் நம்ம அந்த டயத்தை கண்டுபிடிக்க போகிறோம். அப்படின்றப்ப ஒய்க்கான ஆன்சர் கண்டுபிடிச்சாலே போதும் தான் நம்மளுக்கு. ஓகேங்களா, ஸோ அதனால தான்
ஒய்யோட நிப்பாட்டிக்கிட்டு, அப்படி இல்லை அப்படின்னா மொத்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரம்ன்றதை கேட்டிருந்தாங்கன்னா எக்ஸையும் கண்டுபிடிச்சி ரெண்டையும் ஆட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் ஒய்யோட நிப்பாட்டி, இல்லாட்டி எக்ஸையும் கண்டுபிடிக்கணும். ஒய்யோட வேல்யூ இதில் சப்ஸ்டிட் பண்ணி எக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சி அடுத்து நம்ம வேல்யூ கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அது நம்மளுக்கு கிடையாது. டேரெக்டாக ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அதுதான் டிஸ்டன்ஸ் பை செகண்ட். ஸ்பீடுன்றதை போட்டு பார்த்தீங்கன்னா டைம் கிடைக்கும். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு இந்த சம்மு. கண்டிப்பாக வீடியோ ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் அடுத்த சம் பார்ப்போம். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் யூனிட் எக்ஸசைஸ் 6ல் இருக்கக்கூடிய இந்த 7th சம் தான். பாருங்கள். A bird is flying from A towards B. A towards B. ஏலேருந்து பிக்கு போகுது அட் அன் ஆங்கிள் ஆஃப் 35 டிகிரி. ஓகேங்களா? ஸோ 35 டிகிரியில் ஏலேருந்து பிக்கு ஒரு பேர்டு பறக்கிறது, கீழே இருந்து மேலே போயிடுச்சு. A point 30 கிலோமீட்டர் அவே ஃப்ரம் ஏ. சரிங்களா? அந்த பீன்ற பாயிண்ட் 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. At B, it changes its course of flight and heads towards C on the bearing of 48 degree. Again 48 டிகிரிக்கு அது மாறுது. And the distance 32 கிலோமீட்டர் அவே. அதுலேருந்து அது 32 கிலோமீட்டர் அவையில் இருக்குது. கொடுத்துட்டு அவன் இதெல்லாம் கேட்டிருக்கான். ஸோ முதல் ஃபஸ்ட்டு கொஸ்டினை நம்ம டயராமாக போட்டுருவோம். போட்டதுக்கப்புறம் இது என்னன்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னாலும், இல்லை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் சரி தான், தயவு செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ கொடுத்துருக்க கொஸ்டினை நான் அப்படியே படமாக வரைய போகிறேன். ஸோ பாருங்கள். ஃபஸ்ட்டு எ பேர்டு ஒரு பாயிண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கொடுத்துருக்கதை அப்படியே டயராமாக படமாக வரைய போகிறேன். ஃபஸ்ட்டு பேர்டு வந்து அந்த பறவை வந்து ஏன்ற ஒரு பொசிஷனில் இருந்து நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா, இங்கே இருந்து ஃப்ளையிங் ஃப்ரம் ஏ டுவர்ட்ஸ் பி. ஓகேங்களா? ஏல இருந்து பிக்கு பறக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது பின்னு எடுத்துக்குவோம். ஏ டு பி அட் அன் ஆங்கிள் ஆஃப் 35 டிகிரி. a point 30 கிலோமீட்டர் அவே ஃப்ரம் ஏ. ஸோ ஏலேருந்து பி வந்து 30 கிலோமீட்டர் அவே இருக்குது. பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ 35 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. பட் 35 டிகிரின்றது சர்ஃபேஸோட அப்படின்றதும் சொல்லலை, எலவேஷனும் சொல்லலை. ஸோ அப்போ நான் இதை ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கிட்டேன் அப்படின்னா இங்கேருந்து வரக்கூடிய இதுதான் வந்து 35 டிகிரி அப்படின்றத எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது சர்ஃபேஸ். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? செகண்ட் ஸ்டேட்மெண்ட். அட் பி இட் சேஞ்சஸ் இட் கோர்ஸ் ஆஃப் ஃப்ளைட் அண்ட் ஹெட்ஸ் டவர்ட்ஸ் சி. ஸோ டுவர்ட்ஸ் சியை நோக்கி அகைன் மறுபடியும் போகுது, சேஞ்ச் ஆகுது. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா ஆன் எ பியரிங் ஆஃப் 48 டிகிரி. ஓகேங்களா? ஸோ இது பாயிண்ட் சி அப்படின்னா ஆன் த பியரிங் ஆஃப் 48 டிகிரி. அகைன் நான் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டேன் அப்படின்னா இது வந்து 48 டிகிரி. அடுத்தது அண்ட் டிஸ்டன்ஸ் 32 கிலோமீட்டர் அவே. பி டு சி வந்து 32 கிலோமீட்டர். ஸோ இதை ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்குவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை ஃபுல்லாக நான் அப்படியே ஸ்ட்ரெயிட் லைன் போட்டேன் அப்படின்னா எனக்கு தேவையான டயராம் கிடச்சிருச்சா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இது ஏ, இது பி, இது வந்து நான் டீன்னு பேர் வைக்கிறேன். ஏபிடி ஒரு ட்ரையாங்கிள், பிசிஇன்றது ஒரு ட்ரையாங்கிள். ஸோ இதை வச்சு தான் நான் கால்குலேட் பண்ண போகிறேன். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது 35 டிகிரி. அப்போ இது என்னமா இருக்கும்? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 2 லைன் பெர்பெண்டிகுலர்னா 90 டிகிரி. அப்போ இது 35னா 90 மைனஸ் 35 தான் இது வரும். எவ்வளோ வரும்? 55 டிகிரின்னு வரும். ஓகேங்களா? அதே மாதிரி தான் இங்கே 48 அப்படின்னா இது வந்து சேர்த்து 90 டிகிரி அப்படின்றப்ப இது 42 டிகிரி. ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு வழக்கம் போல் இன் ட்ரையாங்கிள் ஏபிடி. ஸ்டூடெண்ட் நல்லா கவனிங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் ட்ரையாங்கிளில் நான் டேன் டீட்டா போட்டிருப்பேன். எதுக்காக அப்படின்னா ஒன்று இந்த அளவு தெரிஞ்சிருக்கும், இல்லை இந்த அளவு தெரிஞ்சிருக்கும். ரெண்டில் ஏதாவது ஒரு அளவாவது தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நான் டேன் டீட்டா ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணுவேன். பட் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஆப்போசிட் சைடும் தெரியாது, அட்ஜசன்ட் சைடும் தெரியாது. பட் ஹைபார்ட்டன்ஸ் தெரியும். ஓகேங்களா? ஸோ ஹைபார்ட்டன்ஸ் எனக்கு தெரியும் அப்படின்றதுனால நான் என்ன யூஸ் பண்ணலாம்? ஒன்று சைன் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா காஸ் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? சைனோ காஸோ யூஸ் பண்ணால் எனக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அப்படின்றதுனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் காசை யூஸ் பண்ணுறேன், நான் சைன் கூட யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் சைன் யூஸ் பண்ணுறேன். ஸோ அப்போ சைன் 55 டிகிரி அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா ஆப்போசிட் சைடு என்ன இருக்குது? இந்த பிடி டிவைடட் பை ஹைபார்ட்டன்ஸு என்ன வரும்? சைனுக்கு ஆப்போசிட் பை ஹைபார்ட்டன்ஸு ஃபார்முலா. ஓகேங்களா? அதை நான் எழுதலை, இந்த எழுதிக்குவாங்க. ஸோ சைன் டீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு பை ஹைபார்ட்டன்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி காஸ் டீட்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அட்ஜசன்ட் சைடு பை ஹைபார்ட்டன்ஸ்.
ஸோ இது ரெண்டுமே ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா படி sin 55 அப்படின்றது ஆப்போசிட் பை ஹைபாட்டன்ஸ் என்ன இருக்குது ஏபி. சரிங்களா? sin 55 அப்படின்றது இது வந்து ஏபி. ஓகேங்களா? ஸோ இதில் எனக்கு பிடியும் தெரியாது, ஏபியும் தெரியாது. ஓகேங்களா? ஏபி தெரியும், பட் பிடி தெரியாது. அப்போ தெரியாத முன்ன மட்டும் நான் இங்கே வச்சுக்கிறேன். பிடியை மட்டும் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா sin 55க்கு அவனே புக்கில் கொடுத்துட்டான், கொஸ்டின்லேயே இருக்குது 0.8198 ஏபி எவ்வளோ இருக்குது 30. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 24.576 மீட்டர். ஓகேங்களா? பிடிக்கான வேல்யூ எனக்கு கிடச்சிருச்சு. அதாவது இந்த ஹைட் வந்து 24.5. ஓகேங்களா? ஸோ அடுத்தது நான் இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா 55. ஸோ இதை கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து இதை கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், cos 55 அப்படின்னு எழுதுகிறேன். cos 55 அப்படின்றது adjacent by hypotenuse. ஸோ ஏடி பை ஹைபாட்டன்ஸ் 30. ஓகேங்களா? ஸோ இதை நான் அப்படியே எழுதுகிறேன். எனக்கு தேவையானது ஏடி. ஸோ அப்போ cos 55 அப்படின்றதும் புக்கில் கொடுத்துட்டான். எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 0.5736. ஓகேங்களா? ஸோ இன்ட்டு இந்த 30. கரெக்டாக ஏடிஎம் மட்டும் இங்கே வச்சுக்கிட்டேன். ஸோ அப்போ இந்த 30 இங்கிட்டு போயிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதையும் மல்டிபிள் பண்ணினேன் அப்படின்னா எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 17.208 மீட்டர் ஏடின்றது. ஓகேங்களா? இதெல்லாம் நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். இங்கே எதுக்காக நோட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த 4 டிவிஷன் கேட்டிருக்கான். ஸோ 4 டிவிஷன் இங்கே வேர்ட்ஸில் இருக்குது. அதே நான் இங்கே வந்து கண்டுபிடிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்தது நெக்ஸ்ட்டு இந்த ஒரு ட்ரையாங்கிள் முடிஞ்சு. நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா பிசிஇ ட்ரையாங்கிள் எடுக்க போகிறேன். இன் ட்ரையாங்கிள் பிசிஇ. ஓகேங்களா? ஸோ பிசிஇயில் இது 42 டிகிரி. ஸோ எனக்கு ஹைபாட்டன்ஸ் தெரியும், அட்ஜசன்ட்டும் ஆப்போசிட்டும் அட்ஜசன்ட்டும் தெரியாது. ஸோ அப்போ நான் வழக்கம் போல் என்ன பண்ண போகிறேன், sin 42 ஈக்குவல் டு ஆப்போசிட் இசி டிவைடட் பை சைனுக்கு நான் ஆப்போசிட் பை ஹைபாட்டன்ஸ் என்னது பிசி. ஓகேங்களா? ஸோ எனக்கு பிசின்றது ஹைபாட்டன்ஸ் 32 தெரியும், இசி தான் தெரியாது. ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இசி ஈக்குவல் டு sin 42க்கு என்ன இருக்குது 0.6691 இன்ட்டு பிசி எவ்வளோ இருக்குது 32. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுனா எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா இசி வந்து 21.41 மீட்டர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இது sin 42 போட்ட மாதிரி cos 42 போட்டேன் அப்படின்னா அட்ஜசன்ட் பை ஹைபாட்டன்ஸு. ஓகேங்களா? ஸோ அட்ஜசன்ட் அப்படின்றது பிஇ, ஹைபாட்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 32. ஸோ இதை நான் எழுதும்போது எனக்கு பிஇ தெரியாது. cos 42 அப்படின்றதுக்கான ஆன்சர் வந்து 0.7431 புக்கில் கொடுத்துட்டா 7431 இன்ட்டு 32. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னா எனக்கு கிடைக்கக்கூடியது பிஇ எவ்வளவு 23.7792. ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு பிடி ஏடி பிஇ இருக்கிறது இது ஸோ இப்போ கொஸ்டினை பார்க்கணும். இந்த கொஸ்டின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நார்த்து வெஸ்ட்டு ஈஸ்ட் அப்படின்னு போட்டிருக்கான். ஸோ அப்போ நம்ம வந்து அதை மேப்பை போடுவோம். ஸோ இது ஈஸ்ட்டு, இது வெஸ்ட்டு, இது நார்த்து, இது சவுத்து. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஹவு ஃபார் இஸ் பி டு த நார்த் ஆஃப் ஏ. ஸோ ஏவோட நார்த்து பி இது எவ்வளவு தூரம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ அதாவது இந்த ஹைட் தான், இங்கேருந்து இது நார்த்து டைரெக்ஷன் அப்படின்னா ஏவை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்தீங்கன்னா இங்கேருந்து இதுதான் நார்த்து. ஓகேங்களா? மிட் பாயிண்டில் எடுத்துக்கிட்டோம்னா இது நார்த்து. ஸோ அப்போ இதுலேருந்து இது நார்த்து, இந்த டைரெக்ஷன் அப்படியே நேராக கொண்டு வந்தோம்னா இங்கே பி இருக்குதான்னு நினச்சிங்கன்னா இந்த ஹைட்டு எவ்வளவு அப்படின்னு தான் கேட்டிருக்கான். ஸோ இந்த ஹைட்டு தான் இந்த ஹைட். பியை இங்கே கொண்டு வந்தாலும் சரி தான், இல்லை ஏவை இங்கே கொண்டு வந்தாலும் சரி தான். ஏவையும் பியும் ஸ்ட்ரெயிட் லைனை கொண்டு வந்துட்டிங்கன்னா இருக்கக்கூடியது ஹைட்டு. ஸோ இது வந்து பிடி. ஸோ பிடி வந்து என்ன இருக்குது, ஸோ இதுதான் வந்து அவன் கேட்டிருக்க ஃபஸ்ட்டு டிவிஷன். ஓகேங்களா? ஏ டு பி டிஸ்டன்ஸ் டு த நார்த். ஓகேங்களா? ஸோ இதுதான். அடுத்தது செகண்ட் டிவிஷன் பாருங்கள், ஹவு ஃபார் இஸ் பி டு த வெஸ்ட் ஆஃப் ஏ. ஏவோட வெஸ்ட் டைரெக்ஷன். ஸோ இதுதான் வெஸ்ட் டைரெக்ஷன், இங்கேருந்து இந்த சைடு போகிறது. அப்போ ஏலேருந்து இந்த வெஸ்ட் டைரெக்ஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பி பாயிண்ட் அப்படியே நேராக கொண்டு வந்தால் இங்கே பி பாயிண்ட் தான், இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஏடி தான்
வெஸ்ட் டைரக்ஷன் ஃப்ரம் ஏ டு பி. ஓகேங்களா? ஸோ அதுதான் ஏடி. ஸோ இதுதான் அது கேட்டிருக்க செகண்ட் டிவிஷனுக்கான ஆன்சர். அடுத்தது தேர்ட் டிவிஷன் பாருங்க. ஹவு ஃபார் இஸ் சி டு த நார்த் ஆஃப் பி. பிக்கு சி வந்து நார்த் டைரெக்ஷனில். ஸோ நார்த் டைரெக்ஷன்லாம் மேலே. ஸோ அப்போ சி வந்து இதுக்கு நேரம் எங்கே இருக்குன்னா இங்கே கொண்டு வந்து வச்சுட்டிங்கன்னா இங்கே சி இருக்குதுன்னு நினச்சா இந்த டைரெக்ஷனில் பி டு சி எவ்வளவு அப்படின்றது தான். ஸோ அப்போ இ டு சினாலும் பி டு சி இங்கே வச்சுக்கிட்டாலும் ஒன்று தான். அப்போ இ டு சி எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ இதுதான் அவன் கேட்டிருக்கக்கூடிய தேர்ட் டிவிஷனுக்கான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்தது ஃபோர்த் டிவிஷன் பாருங்கள். ஹவு ஃபார் இஸ் சி டு த ஈஸ்ட் ஆஃப் பி. பியில் இருந்து ஈஸ்ட் டைரெக்ஷனில் சி. ஓகேங்களா? சி டு த ஈஸ்ட் ஆஃப் பி. சியிலேருந்து பிக்கு ஈஸ்ட் டைரெக்ஷன். ஸோ இதுதான் ஈஸ்ட் டைரெக்ஷன். அப்போ சியில் இருந்து சி பாயிண்ட் இங்கே கொண்டு வந்தீங்கன்னா இங்கே இருந்து இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு? ஓகேங்களா? ஸோ பி டு இ எவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சுருக்குறோம். ஸோ இதுதான் வந்து அவன் கேட்டிருக்கக்கூடிய ஃபோர்த்து டிவிஷன். ஓகேங்களா? ஸோ அவன் கேட்டிருக்க டிவிஷனை தான் இவ்வளவு நேரம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதை முதலே தெரிஞ்சதுனால தான் நான் இதை டேரெக்டாக எழுதியிருக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த சம்மு கண்டிப்பாக வீடியோ ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் அடுத்த சம் பார்ப்போம். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் யூனிட் எக்ஸசைஸ் 6ல் இருக்கக்கூடிய இந்த 8th சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள். 2 ships are sailing in the sea on either side of the lighthouse. ஸோ சைடு பை சைடு படமாகவே வரைஞ்சிடுறேன். ஒரு லைட் ஹவுஸ் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த லைட் ஹவுஸில் ரெண்டு சைடு என்ன இருக்குது? ஷிப் இருக்குது. ஓகேங்களா? 2 ஷிப்ஸு. The angles of depression of 2 ships are observed from the top of the lighthouse are 60 and 45 degree. ஸோ இந்த லைட் ஹவுஸ் டாப்பில் இருந்து ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் பார்க்குறீங்க அப்படின்னா, ஓகேங்களா? ஸோ இப்படி போட்டுக்கிட்டேன் அப்படின்னா ஒன்று வந்து 60 டிகிரியாகவும் இன்னொன்று வந்து 45 டிகிரியாகவும் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது, if the distance between the ships is 200 into √3 + 1 divided by √3 meters அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஷிப்பில் ரெண்டு இடத்துக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸு பார்த்தீங்க அப்படின்னா 200 into √3 + 1 divided by √3. ஓகேங்களா? அடுத்தது ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த லைட் ஹவுஸ். இந்த லைட் ஹவுஸோட ஹைட் என்ன அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. ஸோ அதான் இப்போ வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் சரி தான், தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் இது பாயிண்ட் வச்சுப்போம். இது ஏ, இது பி, இது சி, இது டின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஃப்ரம் ஏ டு சி வந்து 45 டிகிரி அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் எலவேஷன் ஃப்ரம் சி டு ஏவும் 45 டிகிரி. ஸோ அதே மாதிரி இது 60னா இதுவும் 60 டிகிரி. இது மொத்த லென்த்து தான் நம்மளுக்கு இது கொடுத்துருக்கான். பட் இது பி டு டி எவ்வளோன்னு தெரியாது, நான் எக்ஸ்ன்னு வைக்கிறேன். டி டு சி எவ்வளோன்னு தெரியாது, ஒய்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம், சிம்ப்ளை பண்ணுவோம். பாருங்கள். இன் ட்ரையாங்கிள் ஏபிடி எடுக்கிறேன். ஓகேங்களா? ஏபிடியை மட்டும் எடுக்கிறேன். இன் ட்ரையாங்கிள் ஏபிடி என்ன வரும் அப்படின்னா நம்மளுக்கு இருக்கக்கூடியது tan θ ஃபார்முலா தான். ஏன்னா இது தெரியும். ஓகேங்களா? ஸோ அதனால் tan θ = ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். இன்னொன்று தெரியுன்றதை விட ரெண்டுக்குமே ஆப்போசிட் சைட்ஸ் எடுத்தோம்னா காமன். ஸோ அதை வச்சு ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படின்றதுனால அதை நான் எடுக்கிறேன். θ வந்து 60 டிகிரி அப்படின்னா ஆப்போசிட் சைட்ஸு ஏடி பை அட்ஜசன்ட் சைடு பிடி. tan 60ன்றது √3, ஏடி தெரியாது, பிடி வந்து எக்ஸு. ஓகேங்களா? ஸோ அப்போ இதோட நிப்பாட்டிக்குவோம். ஏன்னா அடுத்த தடவை நம்ம எனக்கு என்ன யூஸ் ஆகும் அப்படின்றது எனக்கு தெரியாது. அதனால் நான் ஏடி அப்படியே வச்சுட்டு மீதியை நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை பார்த்துக்குவோம். இன் ட்ரையாங்கிள் ஏசிடி ஸோ டர்ன் 45 டிகிரி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஏடி பை சிடி. tan 45ன்றது 1, அப்போ சிடின்றது ஒய் = ஏடி. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா
ஒய் ஈக்குவல் டு ஏடி. அப்போ இந்த இடத்துல ஏடி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ரெண்டையும் கம்பேர் பண்ணுறதுக்கு எனக்கு வசதியாக இருக்கும் அப்படின்றது தான் கான்செப்ட். இன்னொன்று கம்பேர் பண்ணுறோன்றதோட இன்னொன்று யூஸ் பண்ணலாம். என்ன அப்படின்னா டோட்டல் லென்த்து இவ்வளோன்னு கொடுத்துட்டான், அதை எக்ஸு ஒய்ன்னு தனித்தனியாக பிரிச்சிருக்கோம். அப்போ எக்ஸு இது ஒய் இதுன்னு கண்டுபிடிச்சா எக்ஸையும் ஒய்யும் ஆட் பண்ணும்போது இது கிடைக்கும் அப்படின்ற வச்சும் சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ ரெண்டு விதத்தில் யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு எக்ஸும் ஒய்யையும் தனித்தனியாக கண்டுபிடிச்சி எக்ஸ் ஒய் ரெண்டையும் ஆட் பண்ணும்போது இது ஈக்குவல் அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துலேருந்து நான் எக்ஸை மட்டும் எடுக்கிறேன் அப்படின்னா ஏடி எக்ஸ் இங்கே போயிடும், √3 வந்து ஏடி பை √3ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஏடி பை √3, ஒய் ஈக்குவல் டு ஏடி. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் என்ன வரும், ஏடி பை √3 ப்ளஸ் ஏடி. ஓகேங்களா? இதையும் ஆட் பண்ணுறோம். பட் எக்ஸ் ப்ளஸ் ஒய் எவ்வளவு கொடுத்துருக்கான், ஈக்குவல் டு 200 இன்ட்டு √3 ப்ளஸ் 1 √3. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் ரெண்டுலேயும் இதை விட்டுடலாம், இனி இது தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ இதை வந்து அசிம்ஷனில் தான் எடுத்தோம். ஸோ அதனால் இதை விட்டுடலாம். இதில் இருந்து நான் எடுக்கிறேன், ஆனால் எழுதியிருக்கணும், கட் பண்ணிட வேணாம். ஏடி ரெண்டுக்கும் காமனாக வெளியே எடுக்கிறேன் அப்படின்றப்ப 1/√3 ப்ளஸ் 1 எடுக்கலாமா? ஏடி எடுத்துட்டா 1/√3, இது வெளியே போச்சுன்னா 1 ஈக்குவல் டு 200 இன்ட்டு √3 ப்ளஸ் 1/√3. ஸோ இது வந்து எதுவுமே இல்லைன்னா எல்சிஎம் 1. ஸோ டினாமினேட்டரை அங்கே மேலே கீழே மல்டிப்ளை பண்ணும்போது √3/√3. ஓகேங்களா? 1/1 √3/√3ன்னு எழுதலாம். ஸோ அடுத்தது என்ன எழுதலாம், 1 + √3 ரெண்டுமே √3 டினாமினேட்டரு. ஸோ டினாமினேட்டர் ரெண்டுமே √3ன்றப்ப நான் √3 எழுதிட்டேன். மேலே வந்து 1 + √3னாலும் √3 + 1னாலும் ஈக்குவல் தான். இது எதுக்கு ஈக்குவல், 200 இன்ட்டு √3 + 1/√3. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சைடுமே √3 + 1 டிவைட் பை √3 ஈக்குவலாக இருக்கா? ஸோ அப்போ இதையும் கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னா ஏடி ஈக்குவல் டு எவ்வளவு, 200. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஏடி ஈக்குவல் டு 200 கிடச்சிருக்கா? ஏடின்றது என்னது, இந்த ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட், சாரி ஹைட் ஆஃப் த லைட் ஹவுஸ். ஓகேங்களா? அது கேட்டிருக்கிறது ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த லைட் ஹவுஸ் தான் கேட்டிருக்கா. ஸோ அப்போ ஏடின்றது 200 மீட்டர். ஓகேங்களா? ஹைட் ஆஃப் த லைட் ஹவுஸ் வந்து 200 மீட்டர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த எக்ஸசைஸு. ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த வீடியோவில் அடுத்த சம்மில் பார்ப்போம். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம 10th மேக்ஸ் யூனிட் எக்ஸசைஸ் 6ல் இருக்கக்கூடிய இந்த 9th சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஏ பில்டிங் அண்ட் ஏ ஸ்டாச்சு ஆர் இன் ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் ஏ ட்ரீ ஃப்ரம் ஈச் அதர் 35 மீட்டர் அப்பார்ட். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ், இதை நான் சைடு பை சைடாகவே டயக்ராமாக போடுறேன். பார்த்தீங்கன்னா 35 மீட்டர் டிஸ்டன்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்டாச்சு இருக்குது, அதுக்கு பக்கத்துலேயே ஒரு பில்டிங் இருக்குது, ரெண்டு ஒன்றுக்கு ஒன்று பேரலல். ஓகேங்களா? சைடாக இருக்குது, நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஃப்ரம் எ பாயிண்ட் ஆன் த ரூப் ஆஃப் பில்டிங். ஓகேங்களா? ரூப் ஆஃப் பில்டிங்னா பாயிண்ட் இதுதான். ஓகேங்களா? அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த டாப் ஆஃப் டாட்டூ இஸ் 24 டிகிரி. ஸோ இங்கே இருந்து இதோட டாப்பை நான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 24 டிகிரி இருக்கிற மாதிரி பார்க்குறாங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து பாருங்கள், அண்ட் த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் பேஸ் ஆஃப் த ஸ்டாட்யூ இஸ் 34 டிகிரி. ஸோ இங்கே இருந்து டிப்ரெஷன்னா கீழே பார்க்குறாங்க, இதோட பேஸை பார்க்குறாங்க. எது ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் அப்படின்றது என்னது, இங்கே இருக்கக்கூடிய 34 டிகிரி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த ஸ்டாட்டு, இந்த ஸ்டாட்டுவோட ஹைட் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வேறு எதுவுமே கொடுக்கல, இவ்வளோ தான் நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ இதை வச்சு தான் இந்த மொத்த ஹைட்டை கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேர் வச்சிடலாமா, இது ஏ, இது பி, இது சி அப்படின்னு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இது டி, இது இ. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டிப்ரெஷன் வந்து 34 டிகிரி அப்படின்னா இதுவும் 34 டிகிரி தான். ஓகேங்களா? ஸோ ஹைட் ஆஃப் த பில்டிங் எதுவும் தெரியாது, நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அப்போ பி டு டியும் எக்ஸு தான். ரெண்டுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸு எதுவுமே நம்மளுக்கு கொடுக்கல, அதனால் இதை ஒய்ன்னு வச்சுக்கிட்டேன் அப்படின்னா இந்த லென்த்தும் அதே ஈக்குவல் தான் ஒய். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வச்சு தான் ஏடி என்னன்னு கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இன்
ட்ரையாங்கிள் ஃபஸ்ட்டு நான் மேலே இருக்கக்கூடிய ட்ரையாங்கிள் எடுக்கிறேன் ஏபிசி. ஓகேங்களா? ஸோ ட்ரையாங்கிள் ஏபிசி அப்படின்றப்ப tan 24 டிகிரி, அதாவது நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஃபார்முலா என்ன அப்படின்னா tan தீட்டா அப்படின்னாலே ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைட்ஸ் தான். ஓகேங்களா? அப்போ இந்த ஃபார்முலா படி tan 24 டிகிரி ஈக்குவல் டு ஏபி டிவைடட் பை ஆப்போசிட் டிவைடட் பை பிசி அட்ஜசன்ட். tan 24க்கு அவனே கொஸ்டினில் கொடுத்துட்டான். என்ன கொடுத்துருக்கான்? 0.4452. ஓகேங்களா? ஈக்குவல் டு ஏபின்றது இது நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன், இதையுமே ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கலாம், இல்லாட்டி ஏபின்னு கூட வச்சுக்குவோம். ஓகேங்களா? ஏபியாகவே இருக்கட்டும். ஏபி டிவைடட் பை பிசின்றது எவ்வளோ கொடுத்துருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு எதுவுமே சொல்லலை. சொல்லலைன்னு இல்லை, இங்கே 35 மீட்டர் அப்பார்ட்னு கொடுத்துருக்கான். ரெண்டுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் இந்த ஒய்ன்றது எவ்வளோ கொடுத்துருக்கான் அப்படின்னா 35ன்னு கொடுத்துட்டான். ஸோ அப்போ இந்த பிசி வந்து 35. ஓகேங்களா? ஸோ அப்போ பிசி வந்து 35, ஒய்ன்னு போடுறதுக்கெல்லாம் 35 அப்படின்னு போட்டுட்டேன். ஸோ இப்போ எனக்கு இதில் இருந்து என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஏபி மட்டும் நான் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா இந்த 0.4452ஓட இந்த 35 மல்டிபிள் பண்ணுவது கிராஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ இதையும் மல்டிபிள் பண்ணால் எனக்கு ஆன்சர் வந்து 15.582 அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? சைடில் நீங்கள் மல்டிபிள் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 4452 35ஆல் நான் மல்டிபிள் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ எனக்கு இதுதான் ஆன்சராக கிடைக்குது. பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் என்ன பார்த்தீங்க, பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 2 3 4 டிஜிட் இருக்குது. இப்போ 1 2 3 4 டிஜிட் ரிவர்ஸில் இருந்து பாயிண்ட் வச்சிங்க அப்படின்னா 15.582 விட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ இது எனக்கு பாயிண்ட். நெக்ஸ்ட்டு இது ஏபி, என்னது இந்த ஹைட்டு. நெக்ஸ்ட்டு எடுக்கிறேன் இன் ட்ரையாங்கிள் சிடிஇ எடுக்கலாமா? ஸோ வழக்கம் போல் மேலே சொன்ன அதே ஃபார்முலா tan 34 டிகிரி அப்படின்னு எடுத்திங்கன்னா இந்த ஆப்போசிட் சைடு எக்ஸு, அட்ஜசன்ட் சைடு 35. tan 34 அப்படின்றது என்ன கொடுத்துருக்கான்? 0.6745. இந்த 35 இந்த சைடு போச்சு அப்படின்னா எனக்கு எக்ஸு மட்டும் கிடைக்குமா? ஓகேங்களா? ஸோ இதில் ஏபி இங்கே கண்டுபிடிச்சி வச்சிட்டோம். அப்போ எக்ஸை கண்டுபிடிச்சா எக்ஸையும் இதையும் கூட்டினீங்கன்னா எனக்கு ஹைட் ஆஃப் த அந்த ஸ்டாட்டு கிடைக்குமா? ஸோ அதான் எக்ஸு. இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்கள். சைடில் நான் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். ஸோ 6745 இன்ட்டு 35. ஸோ எனக்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது 5னா இது 3 தான் வரும். ஓகேங்களா? ஸோ இதில் கொஸ்டினில் 1 2 3 4 பாயிண்ட்டுக்கு அப்புறம் 4 டிஜிட் இருக்குது. இங்கே எந்த டிஜிட்டும் இல்லை. ஸோ அப்போ 4 டிஜிட் தான் கன்ஃபார்மு. இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் 1 2 3 4 4 டிஜிட்க்கு அப்புறம் பாயிண்ட் வச்சிங்கன்னா 23.6075 அப்படின்னு வரும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 23.6075. ஓகேங்களா? தட் ஃபோர் த ஹைட் ஆஃப் த ஸ்டாட்டு என்ன சொல்லலாம்? என்ன இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா படத்தில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஏபி ப்ளஸ் பிடி, அதாவது எக்ஸு. ஓகேங்களா? ஏபி ப்ளஸ் எக்ஸு, ஏபின்றது கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம் 15.582 ப்ளஸ் எக்ஸு வந்து 23.6075. ரெண்டையும் ஆட் பண்ணலாமா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிஜிட்டு நான் இதை எழுதுகிறேன் ஆட் பண்ணுறதுக்கு 15.582. ஸோ பாயிண்ட்டு இங்கே இருக்குது. ஸோ அப்போ இந்த பாயிண்ட்டுக்கு நேராக இந்த பாயிண்ட் வர்ற மாதிரி பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்க டிஜிட்டு 23, பாயிண்ட்டுக்கு பின்னாடி இருக்குது 6075. இங்கே எதுவுமே இல்லைன்னா 0 சேர்த்துக்கும். ஆட் பண்ணுங்கள். 5 + 6 11 1 கேரி 1. ஓகேங்களா? ஸோ என்ன வருது? 39.1895. ஸோ இது வந்து மொதல் மீட்டரில் கொடுத்ததுனால இதுவும் மீட்டர் தான். ஹைட் ஆஃப் த லேம்ப் ஸ்டார்ட் 2. ஓகேங்களா?
39.1895. இதை இன்னொன்று சொல்லணும்னு சொன்னால் 39.19 கூட சொல்லலாம். 19 மீட்டர் சிம்பிளாக முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த சம்மு. ஸோ வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்பரே. அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு சொல்கிறேன், கொடுத்துருக்க கொஸ்டின் அப்படியே டயக்ராமை நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறேன். இது லேம்ப் போஸ்ட்டு, இது வந்து பில்டிங்கு. ஸோ லேம்ப் போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பில்டிங்கோட டாப்லேருந்து லேம்ப் போஸ்ட் டாப்பை 24 டிகிரி ஆங்கிள் ஆஃப் எலவேஷனும், பில்டிங்கோட டாப்லேருந்து லேம்ப் போஸ்ட்டோட பாட்டத்தை 34 டிகிரி ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன்லையும் பார்க்கும்போது எனக்கு இதோட ஹைட் என்ன அப்படின்றத கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஒய் வந்து 34 டிகிரி, ரெண்டுக்கும் இடையிலோட டிஸ்டன்ஸு 35 மீட்டர் அவனே கொடுத்துட்டான். இதோட ஹைட்டு, பில்டிங்கோட ஹைட்டு நான் எக்ஸ்ன்னு வச்சுட்டு, ஸோ அப்போ இதுக்கு நேராக இருக்குது, இதுவும் எக்ஸு. ஏபி என்னன்னு தெரியாது, எக்ஸையும் இந்த ஏபியும் கண்டுபிடிச்சி கூட்டணும்னா எனக்கு வந்து ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட் கிடைக்கும். ஸோ அதான் இங்கே நான் பண்ணியிருக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஃபஸ்ட்டு ஏபிசி மேலே இருக்கிறத மட்டும் கண்டுபிடிச்சிருப்பேன். அடுத்து ட்ரையாங்கிள் சிடிஇ இதை மட்டும் கண்டுபிடிச்சி, ஸோ இதில் ஏபி கண்டுபிடிச்சிருப்பேன், இது எக்ஸு கண்டுபிடிச்சிருப்பேன். ரெண்டையும் ஆட் பண்ணால் ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட்டு எனக்கு கிடச்சிருக்கும். ஏபி ப்ளஸ் எக்ஸ். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ இவ்வளோ தான் இந்த சம். நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த யூனிட்டில் பார்ப்போம், அடுத்த எக்ஸசைஸில் பார்ப்போம். நன்றி.